Good evening to all. Good evening, Start. sir. Okay, start பண்ணலாம். இப்போ நம்ம டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு டாபிக் பாத்தீங்கன்னா நேத்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பார்த்திருந்தோம் இல்லையா? இன்னைக்கு வாய்ஸ் கேட்கலைங்க சார். ஸ்கிரீன் தெரியுதாப்பா? தெரியுது சார். தெரியுதுங்க சார். ஓகே. இன்னைக்கு என்ன டாபிக் சொன்னீங்க சார்? வாய்ஸே கேட்கலைங்க சார். சரிங்களா? ரீசனிங் பாத்தீங்கன்னா, ரீசனிங்ல இது ஒரு டாபிக். டைரக்ஷன் சொல்லுவோம், திசைகள். சரிங்களா? ஸ்கிரீன் பாருங்க, ஸ்கிரீன் விசிபிள் ஆகுதான்னு பாருங்க. எஸ் சார். ரீசனிங் நம்ம இதுல ரீசனிங்ல ஒரு டாபிக் சொல்றோம். செகண்ட் டாபிக் நம்ம சால்வ் பண்ண போறது ரெண்டாவது டாபிக். ஏற்கனவே கவுண்டிங் ஃபிகர் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து பார்த்திருந்தோம், ரீசனிங்ல பார்த்திருந்தோம். அதே தான் ரீசனிங்ல வரக்கூடிய ஒரு டாபிக் தான் டைரக்ஷன். சரிங்களா? இப்போ நமக்கு டைரக்ஷன் எவ்வளவு டைரக்ஷன் இருக்குமா? 8 டைரக்ஷன். வெரி குட். மொத்தமா எவ்வளவு டைரக்ஷன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இதுல வந்து தெரியணும் திசைகள் எவ்வளவுன்னா, மெயின் டைரக்ஷன் 4. சரிங்களா? ஒரு பிளஸ் இந்த மாதிரி பிளஸ்ன்னு எடுப்போம். சரிங்களா? இப்ப இந்த மாதிரி பிளஸ் பாத்தீங்கன்னா இது வந்து ரைட் சைடு இல்லையா? ரைட் சைடு. இது பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு எடுக்கும். லெஃப்ட் சைடுன்னு இருக்கும். லெஃப்ட் சைடு. ஓகேங்களா? இப்ப இந்த ரைட் சைடு ஒரு பிளஸ்ல பாத்தீங்கன்னா இது மேல, இது என்ன சொல்லுவோம்? நார்த்ன்னு சொல்லுவோம். எப்பவுமே பாத்தீங்கன்னா பிளஸ்ல டாப் பாத்தீங்கன்னா நார்த். சரிங்களா? அதோட ஆப்போசிட் பாத்தீங்கன்னா என்ன வரும்? சவுத். சவுத். ஓகேவா? ரைட் சைடு என்ன வரும்? லெஃப்ட் சைடு. இதுலதான் பிரச்சனை. நிறைய பேர் இந்த இடம் தான் தப்பு பண்ணுவாங்க. ரைட் சைடு என்ன டைரக்ஷன், லெஃப்ட் சைடு என்ன டைரக்ஷன்? லெஃப்ட் சைடு வெஸ்ட், ஈஸ்ட், லெஃப்ட் சைடு வெஸ்ட். ரைட் சைடு ஈஸ்ட் சார், லெஃப்ட் சைடு வெஸ்ட். வெஸ்ட். சரிங்களா? ஈஸ்ட் வெஸ்ட். ரைட் சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட்னு வரும், லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா வெஸ்ட்னு வரும். சரிங்களா? ஈஸ்ட். ஓகேவா? ஈஸ்ட். தமிழ்ல பாத்தீங்கன்னா இது என்ன சொல்லுவோம்? வடக்கு. கிழக்கு. சரிங்களா? ஓகேங்களா? அப்போ இதுதான் வந்து மெயின் டைரக்ஷன். அப்போ இந்த நார்த்துக்கும் ஈஸ்டுக்கும் இடையில இருக்கிற இந்த பிளேஸ் இருக்கு இல்லையா? இந்த பிளேஸ் என்ன சொல்லுவோம்? ஃபுல்லாவே நார்த் ஈஸ்ட்னு சொல்லுவோம். சார் வாய்ஸ் கேட்கலைங்க சார். கேட்கலையா? ஓகேங்க சார். கேக்குது சார். ஓகே. இப்போ இதே பாத்தீங்கன்னா ஈஸ்ட் சவுத்துக்கு இடையில இருக்கிறது இது என்ன சொல்லுவோம்? சவுத் ஈஸ்ட்னு சொல்லுவோம். சவுத் ஈஸ்ட்னு சொல்லுவோம். சரிங்களா? அதே பாத்தீங்கன்னா சவுத்துக்கும் வெஸ்ட்டுக்கும் இடையில இருக்கிற இந்த பகுதியை சவுத் வெஸ்ட்னு சொல்லுவோம். இது என்ன சொல்லுவோம்? இந்த ரெண்டுக்கு இடையில, நார்த்துக்கும் வெஸ்ட்டுக்கு இடையில இருக்கிறது நார்த் வெஸ்ட்னு சொல்லுவோம். சரிங்களா? வடமேற்கு, வடகிழக்கு, தென்கிழக்கு, வேற என்ன சொல்லுவோம்? தென்மேற்கு அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. ஓகேங்களா? இதுதான். அப்ப டோட்டலா எவ்வளவு டைரக்ஷன் பாத்தீங்கன்னா 8 டைரக்ஷன். சரிங்களா? ஓகே. இப்ப பாருங்க, இதுல கொஸ்டின் எப்படி எல்லாம் கேட்பாங்கன்னா ஆங்கிள் யூஸ் பண்ணி கேட்பாங்க, டிகிரி. சரிங்களா? அப்போ டிகிரி யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு சர்க்கிள் எவ்வளவு டிகிரி அதை பத்தி நல்லா தெரியும். ஒரு சர்க்கிள் எவ்வளவு டிகிரி? 360 டிகிரி. சரிங்களா? 360 டிகிரி. ஒரு சர்க்கிள் ஃபுல்லாவே 360 டிகிரின்னு சொல்லலாம். சரிங்களா? இதுல பாதி ஒரு தடவை இப்ப இங்க நிக்கிறேன்னா இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்க இருக்கு, இப்படி சுத்தி ஒரு தடவை சுத்தி வரேன்னா அதே ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வரேன்னா நான் எவ்வளவு டிகிரி ரொட்டேட் ஆயிருக்கேன்? 360 டிகிரி ரொட்டேட் ஆயிருக்கேன். சரியா? இதுல ஒரு பிளஸ் எடுக்கிறேன்னு வச்சுங்க. சரி, ஃபர்ஸ்ட் வந்து ஆஃப். பாதிங்கிறது என்ன? செமி சர்க்கிள் 180 டிகிரி. செமி சர்க்கிள்ல பாதி எவ்வளோ? குவாட்ரண்ட் 90 டிகிரி. சரியா? அப்ப புரியுதாப்பா? இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இது
இந்த ரெட் கலர் இருக்கு இல்லையா, இந்த ரெட் கலர் இருக்கு இல்லையா, இது எவ்வளவு டிகிரினா 180 டிகிரின்னு சொல்லலாம். சரிங்களா? அதே பாத்தீங்கன்னா இங்க மேல இருக்கு இல்லையா, இது வந்து 90 டிகிரி. டோட்டலா இந்த பார்ட் வந்து 90 டிகிரின்னு சொல்லலாம். சரிங்களா? இது 180 டிகிரி. சரியா? அப்ப இதுல ஆஃப் எவ்வளவு டிகிரி? 45 டிகிரி. சரிங்களா? 45 டிகிரின்னு சொல்லலாம். சரியா? அப்போ இதுல வந்து உள்ளேயே பாத்தீங்கன்னா ஒரு சர்க்கிள்குள்ள ஒரு பிளஸ் எடுத்தோம்னா, பிளஸ் எடுக்கிறேன்னு வைங்க. சரியா? பிளஸ் எடுத்தோம்னா இது நார்த், நார்த், கீழே இருக்கிறது சவுத், சவுத்னு வரும். லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா வெஸ்ட், ரைட் சைட்ல ஈஸ்ட். ஓகேவா? ஈஸ்ட்ன்னு இருக்கு. ஓகே, அப்போ நார்த்ல இருந்து ஒருத்தர், இப்ப நான் ஒரு பர்சன் பாத்தீங்கன்னா நார்த்தை ஃபேஸ் பண்ணியிருக்காரு. சரிங்களா? நார்த்தை பார்த்துட்டு நிக்கிறாரு. அவர் ரைட் சைட் திரும்புறாருன்னு வச்சுங்க. சரியா? ரைட் சைட் திரும்புறாருன்னா ஒருத்தன் எங்க ஃபேஸ் பண்ணியிருக்கான்? நார்த்தை ஃபேஸ் பண்ணியிருக்கான். மேல பாக்குறான்னு வச்சுக்கோ. சரிங்களா? இந்த டைரக்ஷன்ல இங்க பாக்குறான், நார்த்தை பார்த்துட்டு இருக்கான். சரியா? இப்ப இவன் இந்த நார்த்ல இருந்து ரொட்டேட் ஆகுறான், ரைட் சைடு வந்து ரொட்டேட் ஆகுறான்னா எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும்? ஈஸ்ட். ஈஸ்ட். சரிங்களா? அப்போ நார்த்ல இருந்து ரைட் சைடு அப்படின்னா ஒருத்தர் எந்த திசையில பாக்குறானோ ரைட் சைடுன்னு வரும்போது அது என்னன்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன். கிளாக் வைஸ் டைரக்ஷனா இருக்கும். சரிங்களா? ஒரு செவத்துல பாத்தீங்கன்னா ஒரு கிளாக் வச்சு அது அப்ப அததான் வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். 1 2 3ன்னு ரொட்டேட் ஆகும் இல்லையா, இததான் வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஓகேவா? அப்போ ஒருத்தர் எங்க ஃபேஸ் பண்றானோ ரைட் சைடு ரொட்டேட் ஆகுறான்னா அவன் கிளாக் வைஸ் திரும்புறான்னு அர்த்தம். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், ஒருத்தர் நார்த்தை ஃபேஸ் பண்ணியிருக்கான். சரிங்களா? அவன் ரொட்டேட் ஆகுறான், லெஃப்ட் எடுக்கிறான்னு வைங்க. லெஃப்ட் ஓர் ரைட். இந்த இடத்துல நான் ரைட்டு தான் சொன்னேன். லெஃப்ட் எடுத்தா ஆன்டி மியூட் பண்ணுப்பா. சரிங்களா? ரைட் எடுக்கிறான்னு வைங்க. சரிங்களா? அப்ப நார்த்தை ஃபேஸ் பண்ணியிருக்கா, ரைட் எடுக்கிறான்னா அவன் 90 டிகிரி ரொட்டேட் ஆகுறான்னு அர்த்தம். லெஃப்ட்னாலும் ரைட்னாலும் எவ்வளவு டிகிரி ரொட்டேட் ஆகுறான்? 90 டிகிரி. சரிங்களா? அப்ப நான் வந்து சவுத்தை ஃபேஸ் பண்ணி ரைட் சைடு திரும்புறேன்னு வச்சுங்க. சரிங்களா? ரைட் சைடு திரும்புறேன்னா எவ்வளவு? 90 டிகிரி திரும்பி இருக்கேன்னு அர்த்தம். இங்க பாத்துட்டு இருக்கேன், இங்க இருந்து இப்படி திரும்பிட்டேன், ரைட் எடுத்து திரும்பிட்டேன்னா எந்த டைரக்ஷன்? சவுத்தை பார்த்துட்டு இருக்கேன்னா சவுத்ல இருந்து ரைட் எடுக்கிறேன்னா வெஸ்ட். சரியா? வெஸ்ட் பாக்குறேன்னு அர்த்தம். 90 டிகிரி ரொட்டேட் ஆயிருக்கேன்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப எந்த டைரக்ஷன்ல நான் ஃபேஸ் பண்றேனோ சரிங்களா அதோட ஆப்போசிட் டைரக்ஷன்னா நான் 180 டிகிரி திரும்புறேன்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப நான் வந்து ஃபேஸ் பண்றது சவுத். சரியா? இதோட ஆப்போசிட் என்ன? நார்த். அப்ப எவ்வளவு டிகிரி திரும்பி இருப்பேன்? ரைட்ல திரும்பினாலும் சரி, லெஃப்ட்ல திரும்பினாலும் சரி, ரெண்டுமே சேம் தான். 180 டிகிரி திரும்பி இருப்பேன்னு அர்த்தம். சரிங்களா? இப்ப இங்க இருந்து பாத்தீங்கன்னா நான் எங்க ஃபேஸ் பண்ணியிருக்கேன்? சவுத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கேன்னா ரைட்ல இங்க இருந்து திரும்பினா இந்த டைரக்ஷன்ல ஆப்போசிட்ல தான் நான் இப்படி பார்ப்பேன். இப்படி பாக்குறேன்னா எவ்வளவு டிகிரி திரும்பி ரொட்டேட் ஆயிருக்கேன்? 180 டிகிரி ரொட்டேட் ஆகுது. ஓகேவா? இது ரைட் சைடா இருந்தாலும் சரி, லெஃப்ட் சைடா இருந்தாலும் சரி, பாத்தீங்கன்னா எவ்வளவு டிகிரி? 180 டிகிரி ரொட்டேட் ஆகுறேன்னு அர்த்தம். சரி, அப்ப இதெல்லாம் பேசிக்கான ஒரு விஷயம் தான், எல்லாருக்குமே தெரியும் சொல்றாங்க. சரியா? அப்போ ரைட் சைடு அப்படின்னு வரும்போது கிளாக் வைஸ், லெஃப்ட் சைடு திரும்புறான்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பேர் என்ன? ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். சரியா? கடிகார முள்ளுக்கு எதிர் திசையில், அதுதான் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஓகேவா? அப்ப லெஃப்ட்னு வரும்போது ஆன்டி கிளாக் வைஸ். சரிங்களா? இப்படி ரொட்டேட் ஆகும் அவனுக்கு. கிளாக் எந்த சைடு ரொட்டேட் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகும். சரியா? ஓகேவாப்பா? அப்ப இதே ஆங்கிள் வச்சு கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி சால்வ் பண்ற மாதிரி வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ். சரிங்களா? டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா ஃபைன் பண்ற மாதிரி வரும்.
அப்ப டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம்னா, இப்ப ஏல இருந்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு ஒருத்தர் போறாருன்னா இந்த ஏல இருந்து பிங்கிற பாயிண்ட எப்படி டினோட் பண்ணணும்னா ஸ்ட்ரைட் லைனை தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸ்ட்ரைட் லைன் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? பில இருந்து சிக்கு போறான்னா இப்படிதான் யூஸ் பண்ணும். சில இருந்து டிங்கிற பாயிண்ட் போறான்னா இப்படிதான் யூஸ் பண்ணும். ஓகேவா? டைரக்ஷன்ல டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லைன் யூஸ் பண்ணணும். மீதி எல்லாமே 1 by 1 நம்ம படிச்சுக்கலாம். சரியா? அப்ப இதை நோட் பண்ணிக்க. மொத்தமா எவ்வளவு டைரக்ஷன் இருக்குன்னு பாருங்க. சரியா? அதுல ஆங்கிள் வரும்போது 90 டிகிரினா என்ன, 180 டிகிரினா என்ன, 45 டிகிரினா என்ன அப்படிங்கிற விஷயம் பாருங்க. சரிங்களா? அப்போ 45 டிகிரி திரும்புறான்னா ஒரே நிமிஷம் பாருங்க. ஒருத்தர் 45 டிகிரி ரொட்டேட் ஆகுறாருன்னா, சரிங்களா? இப்ப எங்க பேஸ் பண்ணியிருக்காருன்னா ஒரு பிளஸ் டிகிரின்னு வரும்போது ஒரு சர்க்கிள்குள்ள பிளஸ் எடுத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். சரி, இப்ப இவர் எங்க பார்த்துட்டு இருக்காருன்னா சவுத்த ஃபேஸ் பண்ணியிருக்காரு. சரிங்களா? இப்ப ரைட் சைட்ல 45 டிகிரி ரொட்டேட் ஆகுறாருன்னா எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணுவாரு? ரைட் சைடு. ரைட் சைடு. இவர் வந்து தெற்கு பாக்குறாருப்பா. சரிங்களா? ரைட் சைடுல 45 டிகிரி திரும்புறாருன்னு வைங்க. எந்த டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணுவாரு? நார்த் ஈஸ்ட் சார். நார்த் ஈஸ்டா? சவுத் வெஸ்ட். சவுத் ஈஸ்ட். ரைட் சைடுல ஈஸ்ட் தானங்க சார் வரும். ரைட் சைடுனா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து பிக்ஸ் பண்ணிக்கிங்க சவுத்துக்கு ஆப்போசிட் நார்த். சரிங்களா? ரைட் சைடுனா இவர் எந்த பக்கம் பார்த்துட்டு இருக்காரோ இதுதான் ரைட் சைடு அவருக்கு. ஓகே சார். ஓகேவா? அப்ப இது வெஸ்டா இருக்கும். இது பாத்தீங்கன்னா இதுல சேஞ்ச் ஆகாதுப்பா, ஈஸ்ட். இதுல மாற்றமே வராது. சரிங்களா? இன்னொரு பாயிண்ட் என்னன்னா சவுத்தோட ஆப்போசிட் நார்த் தான், வெஸ்டோட ஆப்போசிட் ஈஸ்ட் தான். இதுலயும் சேஞ்ச் ஆகாது. சவுத்தோட ஆப்போசிட் ஈஸ்ட் வருமா அப்படின்னா இதெல்லாம் எடுக்கக்கூடாது. சரியா? இதெல்லாம் ஓகேவா? கிளியரா? இது 2 விஷயம் கான்ஸ்டன்ட். சரியாப்பா? அப்ப ரைட் சைடு திரும்புறாருன்னா நமக்கு தெரியும் இது எவ்வளவு டிகிரி, 90 டிகிரி. அப்ப 45 டிகிரி தான் திரும்புறாருன்னா என்ன அர்த்தம்? இங்க இருந்து இப்படி ரொட்டேட் ஆயிருக்காரு ரைட் சைடு. அப்ப எந்த பக்கம் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாரு? சவுத்துக்கும் வெஸ்டுக்கு இடையில தான் திரும்பிட்டு இருப்பாரு. ஓகேவா? புரிஞ்சாப்பா? சரியா? இதே பாத்தீங்கன்னா 45 டிகிரி லெஃப்ட் சைடு திரும்புறாரு, இடதுபுறம் திரும்புறாருன்னா எந்த டைரக்ஷன்? சவுத் ஈஸ்ட். சரியா? அப்ப இங்க இருந்து இப்படி திரும்புவாரு லெஃப்ட் சைடுல. இவர் பாக்குறது சவுத். சரிங்களா? அப்ப லெஃப்ட் இடது பக்கம் திரும்பும் போது சவுத் ஈஸ்ட்ல பார்த்துட்டு இருப்பாருன்னு அர்த்தம். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் சம் டைப் 1 டிகிரி யூஸ் பண்ற மாதிரி. சரியா? டைப் 1 வச்சுக்கோ. ஒரு நபர் முதலில் வடக்கு நோக்கி செல்கிறார். அவன் 45 டிகிரி கடிகார திசையில் திரும்புகிறான். பின்னர் அவன் 90 டிகிரி எதிர் கடிகார திசையில் திரும்புகிறார். கடைசியாக அவர் 135 டிகிரி கடிகார திசையில் திரும்பினான். இப்போது அவன் எந்த திசையை நோக்கி நிற்கிறான்? ஈஸ்ட். ஈஸ்ட் சார். வெஸ்ட். வெஸ்ட். வெஸ்ட் சார். ஈஸ்ட். ஈஸ்ட். ஈஸ்ட், வெஸ்ட், சவுத், நார்த், 4 தான் இருக்கு. நார்த். சொல்லுமா, நீயும் சொல்லிக்கோ. நார்த், சவுத். சவுத்த மிஸ் பண்ணிட்டீங்களே. இல்ல சார், ஈஸ்ட் மட்டும்தான். ஓகேவா? அப்ப இங்க பாருங்க, இதுல என்னன்னா 130 ஒரு சர்க்கிள் எடுத்துங்க. சரியா? ஃபர்ஸ்ட். சரிங்களா? இதுக்குள்ள பிளஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே சவுத், வெஸ்ட், ஈஸ்ட். சரியா? இது டைரக்ஷன். ஓகேவா?
இப்போ ஒரு நபர் முதலில் வடக்கு நோக்கி செல்கிறார்னா அப்ப அதோட மீனிங் என்ன? மேன் வாக் டுவர்ட் நார்த். சரியா? அப்ப நார்த்த வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். கரெக்டா? அதான மீனிங். அப்ப இங்க சென்டர் பாயிண்ட் அவர் எங்க ஃபேஸ் பண்ணியிருக்காருன்னா நார்த்த ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. சரியா? நார்த்த ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அங்க இருந்து சார் வாய்ஸ் கேட்கல சார். சுத்தமா கேட்கலையா? நார்த்தே தான். 135 ஆன்டி கிளாக் வைஸ் போயிட்டு திருப்பி 135 ஆன்டி கிளாக் வைஸ் வந்தா அதே இடத்துல தானே? பக்கம் போயிட்டு இருக்காரு. சரிங்களா? அப்ப எங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு? நார்த் தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. clockwise direction, கடிகார திசையில். சரிங்களா? அப்ப கடிகார திசையில்னா எந்த சைடு? ரைட் சைடு. அப்ப இவர் பாக்குறாருன்னா இப்ப இந்த சைடு பாக்குறாருன்னா இதுதான் ரைட் சைடு. இது பாத்தீங்கன்னா இப்ப இந்த கை இருக்குன்னு வச்சுங்க, இது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடா இருக்கும். ஓகேவா? புரிஞ்சுங்களா? அப்ப எந்த சைடு திரும்புறாரு? ரைட் சைடுல திரும்புறாரு. அப்ப ரைட் சைடு திரும்புறாருன்னா எவ்வளவு டிகிரி திரும்புறாரு? இங்க இருந்து இப்படி திரும்புறாரு. சரியா? 45 டிகிரி தான் திரும்புறாரு. அப்ப பாதி தானே, இதோட பாதி தான் இருப்பாரு. சரியா? இப்ப எங்க ஃபேஸ் பண்ணிருப்பாரு? நார்த்துக்கும் ஈஸ்டுக்கும். அப்ப இது எவ்வளவு டிகிரினா 45. ஓகே, இது இப்படி திரும்பிட்டாரு. எவ்வளவு டிகிரி? 45 டிகிரி கிளாக் வைஸ்ல. ஓகே, அடுத்தது then he turned 90 degree anti-clockwise ன்னு சொல்லிடுறோம். அப்ப இப்ப எங்க இருக்காரு? நார்த்துக்கும் ஈஸ்டுக்கும் இடையில இருக்காரு. சரிங்களா? அப்ப நார்த்துக்கு ஈஸ்டுக்கும் இடையில இருக்காருன்னா அவர் எங்க இருந்து திரும்பினாரோ, சரியா, மறுபடியும் ஆன்டி கிளாக் வைஸ்னா என்ன? இடதுபுறம் தானே, லெஃப்ட் சைடு. இது ஒரு 45. இங்க இருந்து இன்னும் ஒரு 45 எங்க வரும்? இங்கதானே வரும். சரியா? இது 45. இங்க பாத்துட்டு இருக்காரு. ஓகேவா? இது ஒரு 40. எவ்வளவு டிகிரி? அப்ப 45 பிளஸ் 45 90 டிகிரி மொத்தமா திருப்பி இருக்காரு. இப்ப எங்க ஃபேஸ் பண்ணிருக்காரு? நார்த் வெஸ்ட் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேவா? அடுத்து என்ன பண்றாரு? 135 டிகிரி கிளாக் வைஸ்ல திரும்புறாரு. 135 டிகிரி கிளாக் வைஸ்ல திரும்புறாரு. சரியா? அப்ப 135 டிகிரி கிளாக் வைஸ்னா, சரியா, அப்ப கிளாக் வைஸ்னா மறுபடியும் என்ன கலர்? ஓகே, மறுபடியும் ரைட் சைடு. சரியாப்பா? ரைட் சைடே திரும்புறாரு. அப்ப ரைட் சைடு திரும்புறாருன்னா இப்ப நமக்கு தெரியும் இதுல இருந்து இது வரைக்கும் எவ்வளவு டிகிரி? இந்த கிரீன் இல்லையா? இதுல இருந்து இது வரைக்கும் எவ்வளவு டிகிரிப்பா? 90 டிகிரி. சரி, அப்ப நமக்கு 90 பிளஸ் 45 is equal to 135 சார். திரும்புறாருன்னா இதையும் தாண்டி எங்க இருப்பாரு? இங்க வந்து சவுத் ஈஸ்ட்ல நிப்பார் சார். சவுத் ஈஸ்டா? நார்த் ஈஸ்ட்ல 90 டிகிரி. அதுல இருந்து ஈஸ்ட் ஓகே சார். பக்கம் பாப்பாரு. புரிஞ்சா? ஓகேவா? அப்ப இதுல தப்பு பண்ணக்கூடாது. சரியா? அப்ப இங்க பாருங்க, இப்ப இதே சம்பந்தம் நம்ம என்ன எப்படி யோசிக்கலாம்? அதாவது மைனஸ்னு யோசிச்சோம். சரியா? மைனஸ்னு வச்சுங்க. சரியா? இடதுபுறம்னா இடதுன்னா லெஃப்ட் மைனஸ், வலதுன்னா பிளஸ்ன்னு வச்சுங்க. சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் அவர் எந்த பக்கம் திரும்புறாரு? 45 டிகிரி பிளஸ் 45. அடுத்தது ஆன்டி கிளாக் வைஸ்ல திரும்புறாரு. அப்ப அது மைனஸ் 90. ஓகேவா? கிளாக் வைஸ்னா அதான் இங்க எழுதிருக்கேன், பிளஸ் 45. ஆன்டி கிளாக் வைஸ்னா மைனஸ் யூஸ் பண்ணுங்க, மைனஸ் 90. அடுத்து கடைசியா எங்க திரும்புறாரு? 135 டிகிரி கிளாக் வைஸ் பிளஸ் 130. சரி, பிளஸ் 135. ஓகேவா?
அப்ப இதோட ரிசல்ட் என்ன வருது? ஈக்குவல் டு என்ன? 90 degrees, sir. எவ்வளவு டிகிரி? plus sir. 90 plus 90. பிளஸ் 90. சரியா? பிளஸ் 90 டிகிரி. அப்போ எப்படி ஆன்சர் பண்ணலாம்னா, அவர் எந்த பக்கம் ஸ்டார்ட் பண்றாரு, எங்க ஃபேஸ் பண்ணியிருக்காருன்னு பாருங்க. எங்க ஃபேஸ் பண்ணியிருக்காரு? கொஸ்டின்ல அவர் எங்க? நார்த். சரியா? நார்த்ல இருந்து ஒரு 90 டிகிரி எடுங்க. அதானே? இந்த 90 டிகிரி எடுத்தீங்கன்னா எந்த டைரக்ஷன்? ஈஸ்ட். ஈஸ்ட். அதான் ஆன்சர். ஓகேவா? Okay sir. Okay, sir. கிளியர் சார். ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து ஃபைனல் சரியா 90 டிகிரி பாத்தீங்கன்னா எடுத்தீங்கன்னா போதும். அது எந்த பக்கம்? ஏன் ரைட் சைடுல எடுக்கிறோம்? பிளஸ் பிளஸ். வாய்ஸ் கேட்கலங்க சார். வாய்ஸ் உங்களுக்கு டவர் மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன்ப்பா. இல்லைங்க சார், எங்களுக்கும் கேட்கலங்க சார். யாருக்கும் கேட்கலைங்க சார். கேக்குதா sir? யாருக்கும் கேட்கல சார். இப்போ கேக்குதா? ஓகே. எஸ் சார். Okay sir. ஓகே சார். ஓகே நெக்ஸ்ட். சார் ஒரு நிமிஷம் காப்பி பண்ணுங்க சார். ஓகேங்க சார். நெக்ஸ்ட். East sir. ஈஸ்டா? East sir. Sir, east, sir. ஈஸ்ட். ஈஸ்டா? சவுத் Okay. சார். சவுத்னு வருது. ஓகே. அப்போ அவர் எங்க ஃபேஸ் பண்ணியிருக்காருன்னா சவுத். சவுத் ஈஸ்ட்ல ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. சரிங்களா? South east, sir. எங்க டர்ன் பண்றாருன்னு பாருங்க. 135 டிகிரி கிளாக் வைஸ். அப்போ கிளாக் வைஸ்னா என்ன சொல்லியிருந்தேன்? 135 டிகிரி பிளஸ். கரெக்டா? ஆஃப்டர் 90 டிகிரி எந்த திசையில? எதிர் கடிகார திசை. Anti-clockwise. மைனஸ் 90. சரியா? அடுத்தது 45 டிகிரி கடிகார திசையில் பிளஸ் பிளஸ் 45. அடுத்தது 135 டிகிரி மைனஸ் 35. சரியா? அப்ப ஈக்குவல் டு பிளஸ் 35 மைனஸ் 35 கேன்சல். சரியா? 90. சரியா? மைனஸ் 90 பிளஸ் 45 மைனஸ் 45. சரியா? மைனஸ் 45 டிகிரினா அவன் எந்த பக்கத்துல பாக்குறான்னு பாருங்க. நார்த். சரியா? சவுத், வெஸ்ட், ஈஸ்ட்னா அவனோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எது? சவுத் ஈஸ்ட். சரியா? இதுதான் சவுத் ஈஸ்ட். சரியா? இங்கதான் பாத்துட்டு இருக்கான். ஓகேவா? அப்ப மைனஸ்னா என்ன வரும்? மைனஸ்னா என்ன சொன்ன? ஆன்டி கிளாக் வைஸ். அப்ப எங்க ரொட்டேட் ஆகும்? லெஃப்ட் சைடுல ரொட்டேட் ஆகும்னா ஈஸ்ட். சரியா? அப்ப இங்க இருந்து ஒரு 45 டிகிரி எடுத்தனா ஈஸ்ட்னு சொல்லலாம். ஓகேவா? அப்ப புரிஞ்சா? சரியா? அவன் எங்கே பாக்குறான்? சரிங்களா? எந்த டைரக்ஷன்ல ஸ்டார்டிங்ல நிக்கிறான்னு பாருங்க. சரியா? சவுத் ஈஸ்ட்ல ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்ப சவுத் ஈஸ்ட்ல ஃபேஸ் பண்றான்னா அங்க இருந்து ஃபைனலா மைனஸ் 45. மைனஸ்னா இடதுபுறம். அப்ப இடதுபுறம்னா ஆன்டி கிளாக் வைஸ். சரியா? அப்ப இங்க இருந்து இது தெரியும் பாதி. இதுல 45 டிகிரி திரும்பினோம்னா எந்த டைரக்ஷன்ல பாத்துட்டு இருப்பான்? ஈஸ்ட்ங்கிற டைரக்ஷன்ல ஃபேஸ் பண்ணுவான். ஓகே. அப்ப இது ஒரு டைப். இன்னொரு சம் கூட ட்ரை பண்ணுங்க. சார் நோட் பண்ணிக்கிறோம் சார். சார் கொஸ்டின் தெரியலைங்க சார், விசிபிள் ஆகலைங்களே.
என்ன பிரச்சனையா இருக்கு? விசிபிள் ஆகலையா? தெரியுது சார். சார் ஆன்சர் வந்து -45 டிகிரின்னு கொடுத்துருக்கீங்கல்ல சார்? ஆமா அப்புறம் எப்படிங்க ஆமா. சார் நீங்க கிளாக் வைஸ்ல தென்கிழக்குன்னு சொல்லியிருக்கீங்க சார்? கிழக்குன்னு தான் சொல்லியிருக்கேன். கிழக்குன்னு தான் சொல்லியிருக்கேன். ஆன்சர் வந்து ஈஸ்ட். இங்க பாருங்க. ஓகே, இப்ப என்னன்னா அவன் எந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கான்னு பாருங்க. அவன் எந்த பக்கம் பாக்குறான்? தென்கிழக்கை நோக்கி நிக்கிறான். சரிங்களா? அததான் நம்ம எடுக்கணும். தென்கிழக்க அவன் நிக்கிறான். சரிங்களா? அப்ப இங்க இருந்து எடுக்கணும். சரிங்களா? இந்த இடத்து எந்த டைரக்ஷன்ல சார் வாய்ஸ் கேட்கலங்க சார். வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். வாய்ஸ் பிரேக் ஆகுது. என்ன? ஓகே, இப்போ கேக்குதா? இப்ப கேக்குது சார். கேக்குது, விஷுவல் ஆகுது. ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கா? பாதி வந்துட்டு போகுதுங்க சார். ஸ்கிரீன் விசிபிள் ஆல்சோ. இல்ல இப்போ ஓகேவா? ஓகே சார். இப்போ விசிபிள் ஆகுது. ஓகே சார். ஓகே சார். சரி, ஓகேப்பா. சரி, ஓகே. அக்கவுண்ட்ல சுத்தமா இல்லைன்னா இருக்கிறத மாத்திட்டேன் சார். ஏதாவது பேசுறீங்களா? இல்ல எதுவுமே பேசல. ஓகே சார். வேற யாரோ இல்ல சைலண்டா வாய்ஸ் பேசிட்டு கேட்டேன். சார் ஒன்ஸ் ப்ரீவியஸ் क्वेश्चन. நெக்ஸ்ட் சார் ப்ரீவியஸ் சம் கொஞ்சம் இது ஓகே தானே? எல்லாரும் கிளியர் ஆயிடுச்சு தானே? சரியா? இப்ப இதுல வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கானோ அதுதான் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் எந்த டைரக்ஷன்ல ஃபேஸ் பண்ணிருக்கானோ அந்த டைரக்ஷன் எடுத்துக்கோ. ஃபைனலா என்ன நம்பர் வருதோ அந்த டிகிரியை எடுத்தா போதும் சொல்றேன். இப்போ 45 டிகிரி மைனஸ், அப்போ மைனஸ்னா இங்க இருந்து திரும்புறான்னு அர்த்தம். லெஃப்ட்ல திரும்பும் போது 45 டிகிரி திரும்பினா எந்த டைரக்ஷன்? ஈஸ்ட் தானே? அதுதான் ஆன்சர். அதான் சொன்னேன். ஓகேவா? ஓகே சார். இப்ப எல்லா சம்முக்குமே வந்து நம்ம இந்த மாதிரி சம்மு மாதிரி பண்ணிட்டு ஆன்சர் அப்படியே பண்ணிடலாம். இது இந்த டிகிரி வர சம்ம நீ இப்படி சால்வ் பண்ணிக்கணும் சொல்றேன். சரியா? ஓகே சார். ஓகே சார். இதுல சேஞ்சே ஆகாது. சரியா? ஓகேவா? சரி, இதுல ஏதாவது டிஸ்டன்ஸ் கேட்டான்னா, சரியா, டிஸ்டன்ஸ் வந்து ரெண்டுமே கேட்பாங்க. ரெண்டும் கலந்து வரும். வெறும் ஆங்கிள் மட்டும் கொடுத்தானா இதுதான் ஸ்டெப். இது சால்வ் பண்ண ஆன்சர். சரியா? இதுல வந்து எந்த மாற்றமும் கிடையாது. ரெண்டுமே டிஸ்டன்ஸ். அடுத்த டைப் டிஸ்டன்ஸ்னு வரும்பா. சரியா? அவன் வந்து 5 மீட்டர் போறான், 10 மீட்டர் போறாங்கிறது அடுத்த டைப். சரியா? அதுவும் சேர்ந்து டிகிரியும் சேர்ந்து வர மாதிரியும் இருக்கு. சரியா? அது பார்க்கலாம் என்னன்னு. ரவி, ஓகே, இதை ஆன்சர் பண்ணுங்க. டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ரவி அவ்வளவுதான் சொல்லுங்க. சரியா? எந்த டைரக்ஷன்ல ஃபேஸ் பண்றான்? நார்த் ஈஸ்ட். 45 plus 45. 45 minus 9. இல்லையா? லெஃப்ட் சைடுன்னு சொல்லியிருக்கான். அப்ப லெஃப்ட் சைடுனா -45. அடுத்தது வலதுபுறம் சொல்லியிருக்கான். வலது பிளஸ் 90. அப்ப ரிசல்ட் என்ன? பிளஸ் 45. பிளஸ் 45 தானே வரும். அப்ப ஈஸ்ட ஃபேஸ் பண்ணிருக்கானா, ஈஸ்ட்ல இருந்து எவ்வளவு டிகிரி எடுப்பீங்க? வரும் 45 டிகிரி எடுத்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் தான் ஆன்சர். ஆப்ஷன் தப்பா? ஒரே நிமிஷம். ஆப்ஷன் தப்பா இருக்கு. நார்த் வெஸ்ட் ஒன்னு மிஸ் ஆகுது. சரியா? சார் அந்த 1 கிலோமீட்டர் அதை எடுத்துக்கணுமா சார்? 1 கிலோமீட்டர் வந்து கிழக்கு திசை நோக்கி தான் போறா போல. இந்த டைரக்ஷன் எங்கேயும் சேஞ்சஸ் இல்லை.
அந்த அந்த அது எடுக்கக்கூடாது. இல்ல இல்ல 1 கிலோமீட்டர் தூரத்தை கடந்த பிறகு அவர் 45 டிகிரி லெஃப்ட் சைடு திரும்புறாரு. சரியா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இடதுபுறமாகவும் 100 டிகிரி திரும்பி ஆப்ஷன் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்க பாருங்க. இது வலதுபுறமா தான் சார் இருக்கு. ஆமா, இங்க இங்க ஒரே நிமிஷம். இப்ப இவர் எந்த திசையில இருக்காரு? கிழக்கு, ஈஸ்ட்ல இருக்காரா? இங்க இருந்து எவ்வளவு டிகிரி போறாரு? 45 டிகிரி லெஃப்ட் சைடுனா இப்படி திரும்பி இருக்காருன்னு அர்த்தம். சரிங்களா? வடமேற்கு சரியா? வடகிழக்கா இருக்காரு. ஏன் அப்ளை பண்ண முடியும்? 90 டிகிரி பாத்தீங்கன்னா மறுபடியும் வலதுபுறம்னா இப்படி திரும்பி இருப்பாரு. அப்ப எந்த எந்த டைரக்ஷன்னா சவுத் ஈஸ்ட் தான் ஆன்சர். சவுத் ஈஸ்ட். சரியா? சவுத் ஈஸ்ட்னு வரும். தென், இது வடக்கு இல்ல தெற்குன்னு மாத்திக்க. தென் கிழக்கு. தென் சவுத் ஈஸ்ட்னு மாத்திக்க. சரியா? அதுல ஆப்ஷன் மிஸ் ஆயிருக்கு. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் மியூட் பண்ணுங்க. காலிஃப்ளவர், ஆனியன். சஞ்சய் அது சமைக்கும் போதும் கிளாஸ் கவனிச்சுட்டே சமைக்கிறீங்க பாத்தீங்களா? பெருமையா இருக்குப்பா. சார் அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் ஈஸ்டா சார் ஆன்சர்? ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து இந்த வாய்ஸ் எங்கே கேட்ட மாதிரி இருக்கு. நாகராஜ் தானே? நாகராஜ் இருக்கீங்களா? இல்ல சார், அவர் இல்ல. ஓகே, ரைட். சார் இது ஒரு தடவை கொஞ்சம் புரியாத மாதிரி சொல்லுங்க சார். இந்த சமமா? எஸ் சார். ரவி வந்து எந்த டைரக்ஷன்ல பாத்துட்டு இருக்காரு? ஈஸ்ட். கரெக்டுங்களா? இப்ப ஈஸ்ட்ல வந்து இப்ப டைரக்ஷன் இப்படி பிளஸ்ன்னு எடுத்துங்க. நார்த், சவுத், வெஸ்ட், ஈஸ்ட். சரிங்களா? இப்ப இவரு கிழக்கு திசையை நோக்கி பார்த்துட்டு இருக்காரு. சரிங்களா? இவர் என்ன பண்றாரு? அங்க இருந்து கிளம்புறாரு. அந்த கிழக்கு திசையில் 1 கிலோமீட்டர் போறாருன்னா 1 கிலோமீட்டர் போன பிறகும் எந்த டைரக்ஷன்ல தான் இருப்பாரு? அதே கிழக்கு தான் பார்ப்பாரு. சரிங்க? எவ்வளவு தூரம் போனாலும் கிழக்கு டைரக்ஷன்லயே போனீங்கன்னா அது கிழக்கு தான் பார்த்துட்டு இருப்பாரு. சரிங்களா? அவர் 45 டிகிரி இடதுபுறம் திரும்புறாருன்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப 45 டிகிரினா நமக்கு தெரியும் இது ஃபுல்லாவே எவ்வளவு டிகிரி? 90 டிகிரி. அப்போ 45 டிகிரின்னா என்ன? இதுல பாதி தானே திரும்பி இருப்பாரு. இங்க இருந்து அப்படியே திரும்புறாரு இடதுபுறம். சரிங்களா? இங்க நீங்க நிக்கிறீங்க, உங்களோட லெஃப்ட் எதுன்னு பாருங்க. சரியா? இந்த இடத்துல நீங்க நிக்கிற மாதிரி யோசிங்க. சரியா? ஈஸ்ட பார்த்துட்டு நீங்க நிக்கிறீங்க, உங்களோட லெஃப்ட் எது? டிகிரி. இப்ப எங்க பாத்துட்டு இருக்கீங்கன்னா நார்த் ஈஸ்ட்ல பாத்துட்டு இருக்கீங்க. வடகிழக்கா நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. அங்க இருந்து எவ்வளவு டிகிரி திரும்புறீங்க? 90 டிகிரி திரும்புறீங்க. அது எந்த பக்கம் திரும்புறீங்க? வலது பக்கம். ரைட் சைடு இல்லையா? இல்லையா? அவன் எந்த பக்கம் எங்க இருந்து திரும்பினானா மறுபடியும் அதே பக்கம் திரும்புறான். அப்ப இங்க இருந்து மறுபடியும் இங்க திரும்பினா இது 45 தானே. ஆனா எவ்வளவு திரும்புறான்? 90 இல்லையா? அப்போ 45ல இன்னொரு 45 சேர்த்தோம்னா இதோட பாதி தானே. இதுதான் 45 டிகிரி. சரிங்களா? அப்போ எங்க எந்த சைடு பார்த்துட்டு இருக்கேன்? இப்போ இந்த சவுத்துக்கும் ஈஸ்டுக்கும் இடையில இருக்கிறதுனால சவுத் ஈஸ்ட்னு எடுக்கலாம். இந்த டைரக்ஷன் சவுத் ஈஸ்ட். சரியா? ஆப்ஷன் வந்து தென்கிழக்கு அப்படின்னு மாத்திக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஓகே, அப்ப இததான் பாத்தீங்கன்னா நான் எப்படி சொல்லியிருந்தேன்னா லெஃப்ட் சைடுனா 45. சரியா? மைனஸ் யூஸ் பண்ணும். ரைட் சைடுனா பிளஸ் யூஸ் பண்ணும். சரிங்களா? ஃபைனல் ரிசல்ட் என்ன வருதுன்னா பிளஸ்ன்னு வருது. சரிங்களா? பிளஸ் 45னா அவன் எந்த டைரக்ஷனை பார்த்துட்டு இருக்கானோ அங்க இருந்து ஒரு 45 டிகிரி எடுத்துக்கோ. எந்த டைரக்ஷன்ல பார்த்துட்டு இருக்கா? ஈஸ்ட தானே பார்த்துட்டு இருக்கா. ஈஸ்ட்ல இருந்து ஒரு 45 எடுத்தா என்ன ஆன்சர்? சவுத் ஈஸ்ட். இதுதான் சொன்னேன்.
கிளியரா? சார் இப்போ வந்து Thank you. சவுத் ஈஸ்ட்ன்றீங்கல்ல, அதை ஈஸ்ட் சவுத்னு சொல்லலாம் தப்பு இல்லைல்ல? சொல்லுங்க. சரியா? தென்கிழக்கு அது தென்கிழக்குன்னு தான் சொல்லுவாங்க. சரியா? நீ வந்து புதுசா கிழக்கு தெற்குன்னு கிழக்கு சொல்லி தெற்கு அப்படிங்க. ஓகே ரைட்டா? சொல்றேன்ப்பா. அது ஒரு ஆர்டர், அந்த அந்த வார்த்தையை வந்து யூஸ் பண்ணும்போது ஒரு ஃபார்மேட்ல சொல்லி வச்சிருக்கேன். தென்கிழக்கு அப்படிங்கும் போது ஒரு ஆர்டர் இல்லையா, ஒரு அழகா இருக்கு. சார் ஸ்கிரீன் தெரியுமா? வாய்ஸ் கேட்கல சார். யாருப்பா என்னப்பா பிரச்சனை பண்றீங்க? இப்ப கேக்குறீங்களா? கேக்குது சார். ஓகே சார். சார் இடையில மிஸ் ஆகுது, வந்து போகுது. அச்சீவர்ஸ் கிளப்ல வந்த உடனே வந்து வாய்ஸ் வந்து கேட்க மாட்டேங்குது. சார் அவங்களுக்கு டவர் இல்லாம இருக்குங்க சார். சரிப்பா, ஓகே ஓகே. நெக்ஸ்ட் சார் டவுட்டிங் டைப் சார். 2. அதான் சார் ஓகே, இத டைப் பண்ணுங்க. டவுட் இல்ல, இதே சம்லையா? ஓகே, இந்த சம் ட்ரை பண்ணுங்க. ஓகே, என்ன டவுட்னு சொல்ல? சார் அது சவுத் ஈஸ்ட்னு சொல்லிருந்தீங்களே சார், அது எப்படிங்க சார் மார்க் பண்ணது வேற மாதிரி இருந்தா கேட்டேங்க. மார்க் பண்ணது இப்ப இது நார்த், இது வெஸ்ட், இது ஈஸ்ட், இது சவுத். சரியா? இப்ப இந்த ரெண்டுக்கும் இடையில வந்து இது ஃபுல்லாவே என்ன டைரக்ஷன்? சவுத் ஈஸ்ட். சவுத் ஈஸ்ட். சரி ஓகே. அப்ப இந்த டைரக்ஷன் இங்க இருக்கானா? சரியா? இந்த இடத்துல இந்த சைடு பார்த்துட்டு இருக்கான்னா அது சவுத் ஈஸ்ட வந்து ஃபேஸ் பண்றான்னு அர்த்தம். அதே மாதிரி ஆப்போசிட்னா ஆப்போசிட். ஆமா, இந்த இப்ப ஆப்போசிட்ல இங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கானா நார்த் வெஸ்ட் பாக்குறான்னு அர்த்தம். சரியாப்பா? ஓகே 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 சார் ஈஸ்ட். வெஸ்ட் சார். ஓகே, இது டைப் 2 ஃபைண்டிங் டைரக்ஷன். சரி, அப்போ ஃபைண்டிங் டைரக்ஷன் வரும்போது क्वेश्चन பாருங்க. என்ன யூஸ் பண்ணிருக்காங்க? டிஸ்டன்ஸ் சொல்லிருக்காங்க இல்லையா? டிஸ்டன்ஸ். அப்ப டிஸ்டன்ஸ் வந்து எப்படி டினோட் பண்ண சொல்லியிருந்தேன்? ஸ்ட்ரைட் லைனா யூஸ் பண்ணும். ஒரு நபர் 100 மீட்டர் நடந்த பிறகு வடக்கு நோக்கி நடக்கிறான். சரியா? இப்ப மைண்ட்ல வந்து டைரக்ஷனை ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. சரி, சரியா? லெஃப்ட் சைடுனா வெஸ்ட், ரைட் சைடு வந்து ஈஸ்ட். இந்த டைரக்ஷன் ஃபிக்ஸ் ஆகி. சரியா? இங்க பாருங்க. அப்போ ஏதோ ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இப்படி 0 இங்க இருந்து கொடுக்குறீங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன், ஏங்கிற பாயிண்ட் எடுக்கிறேன். சரியா? அப்ப இங்க பாயிண்ட் ஏங்கிற ஒரு விஷயம். சரியா? இப்ப ஏன்னு எடு சார் வாய்ஸ் கேட்கல சார். எதுல பிடிப்ப? சார் வாய்ஸ் கேட்கலங்க சார். சார் வாய்ஸ் கேட்கலங்க சார். சார் வாய்ஸ் கேட்கல. வாய்ஸ் கேட்கல. ஓகே, ஈஸ்ட். என்ன பண்றது சார் அச்சோஸ் கிளப்னு வந்தாதாங்க சார் எதுவும் கேட்க மாட்டேங்குது. அது ஆக்சுவலி மனிஷா அவங்க வந்து நீங்க கொஞ்சம் வர முடியல, அதனாலதான் இந்த ஐடியில வந்தேன். இப்ப கேக்குதா? கேட்கலையா? ஓகே ஓகே பாப்பா. கேட்கல. வெயிட் பண்ணு, கேக்குதான்னு பாருங்க ஒரே நிமிஷம். வாய்ஸ் வந்து எரச்சலா இருக்கா? நாய்ஸியா இருக்காமா? இல்ல சார், கிளியரா இருக்கு. கிளியரா இருக்கு. விட்டு கேக்குது. ஃபுல்லா விட்டுருது. விட்டு கேக்குது இல்லையா? நான் பேசுறது ஓகே. ஓகேப்பா. அப்ப இங்க பாருங்க. இப்ப இதுல என்னன்னா, இப்ப என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, ஏங்கிற ஒரு பர்சன் சரியா இங்க நிக்கிறாருன்னு வைங்க. சரியா? ஏன்னு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு மேலங்கிறது நார்த், கீழே சவுத், லெஃப்ட் சைட்ல வெஸ்ட், ரைட் சைட்ல ஈஸ்ட்னு வரும். சரியா? இப்போ ஒரு நபர் இங்க ஏங்கிற ஒருத்தர் நிக்கிறாரு.
அவர் சரியா, அந்த நபர் பாத்தீங்கன்னா 100 மீட்டர் நடந்த பிறகு வடக்கு நோக்கி நடக்கிறார். 100 மீட்டர் வடக்கு நோக்கி நடக்கிறார். சரிங்களா, டுவர்ட் நார்த். சரியா, ஓகேவா? அப்போ வடக்கு நோக்கி நடக்கிறான்னா இங்க பாரு, அப்படி அது எப்படி டினோட் பண்ணலாம்னா, இங்க இருந்து வடக்குல ஒரு 100 மீட்டர்னு வச்சுங்க. அப்போ இந்த ஏங்கிற இது வந்து ஏங்கிற நபர்னு வேணாம், ஏங்கிற பாயிண்ட்னு சார் கேட்கல. சார் வாய்ஸ் கேட்கல சார். சார் வாய்ஸ் எதுவும் கேட்கல. சார் வாய்ஸ் கேட்கவில்லை. சுத்தமா கேட்கலையா? சார் வாய்ஸ் கேக்குது, இது மட்டும் ஸ்கிரீன் மட்டும் ஷேர் கேக்குது ஆகல சார். சார். கேக்குதுங்க. ஸ்கிரீனே தெரியலைங்க சார். சார் வாய்ஸ் வந்தா ஸ்கிரீன் தெரியாது, ஸ்கிரீன் தெரிஞ்சா வாய்ஸ் கேக்குறது இல்ல, அந்த மாதிரி இருக்குங்க சார். ஓ ஓகேப்பா ஓகேப்பா, இங்க பாருங்க. ஓகே, இப்போ கேக்குதா? கேக்குதா கேக்குதா கேக்குதா? கேக்குதுங்க சார், கேக்குது. அப்ப ஏல இருந்து Yes, sir. பி. ஓகே ஓகே, மியூட் பண்ணுங்க. எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிடுறேன். ஏல இருந்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு 100 மீட்டர் போயிட்டாரு. சரிங்களா, ஒரு நபர் அங்கிருந்து என்ன பண்றாரு, வடக்கு நோக்கி நடக்கிறான்னு சொல்லிட்டான். சரிங்களா, அப்ப இது பாத்தீங்கன்னா மேலங்கிறது வடக்கு நோக்கி போயிட்டான். இப்ப எந்த டைரக்ஷன்ல ஈஸ்ட். சார் ஒன்னும் கேட்கலங்க சார். சார் வாய்ஸ் கேட்கல சார். சார் வாய்ஸ் கேட்கல சார் பேசினே இருக்கும் நடுவில் அப்படியே நின்னுது. சார் லைக் மீட்டிங் எக்ஸிட் பண்ணிட்டு திரும்ப ரீஜாயின் ஆகுற மாதிரி இருக்காங்க சார். ஒரே நிமிஷம் சார் நீங்க எப்போ இப்ப யூஸ் வாய்ஸ் பண்ணீங்க அந்த ஐடி கேக்குதுங்க சார். வரலைங்க சார். என்னோட ஆக்சுவலி ஆமாங்க சார், நேற்று வந்து எப்போ வருவீங்க? அதுல வர முடியாது. அதுல இன்னைக்கு ஆக்சுவலி வந்து அவங்க அந்த மனிஷா இருப்பாங்களே, அவங்கள்ட்ட பேசுவாங்களே, அவங்க வந்து கொஞ்சம் வெளியில இருக்காங்க, ஒரு மீட்டிங்ல இருக்காங்க. அதுதான் வந்து அவங்க ரெக்கார்ட். ஒன்னும் கேட்கல. ஓகே, சுத்தமா ஒண்ணுமே கேட்கலையா? சார் கேக்குதுங்க சார் எங்களுக்குலாம். ஸ்கிரீன் விஷுவல் ஆகுது. ஸ்கிரீன் வந்து நான் தான் வெளியே வந்திருக்கேன் இப்போ. கிளியரா கேக்குதுங்க சார். கிடைக்க டைம்ல அந்த மாதிரி ஆகுது. ஓகே, ஏல இருந்து பிங்கிற பாயிண்ட்க்கு 100 மீட்டர் போறாரு. சரியா, இப்ப எங்க ஃபேஸ் பண்ணி இருக்காருன்னா வடக்கு நோக்கி இருக்காரு இல்லையா, நார்த் தான். சார் வாய்ஸ் கேட்கல சார். எஸ் சார், கேட்கல சார். நார்த் சார் ஃபேஸ் எதுவுமே பண்ணி கேட்க மாட்டேங்குதுங்க. கேக்குது சார் வாய்ஸ். கண்டினியூ சார், கண்டினியூ. அவர் கண்டினியூ தான் பண்றாரு, ஆனா கேட்க மாட்டேங்குது ப்ரோ. ஓகே, நீங்க கொஞ்சம் ஓ வாய்ஸ் இல்ல டவர் இல்லாட்டி அப்படிதான். வாய்ஸ் வந்து இல்ல, நீங்க பேசுறதுலாம் எல்லாம் கேக்குது எனக்கு. ஐயோ சார் நீங்க பேசி கேக்குதுங்க சார். கேக்குது சார். நான் நீங்க பேச பேச அவங்க பேச கேட்க மாட்டேங்க சார். இல்ல, நீங்க எல்லாம் நல்லா பேசுறீங்க. சரியா, அது நல்லா கேக்குது சார் நல்லாவே. நான் பேசுறது உங்களுக்கு கேட்க மாட்டேங்குதுன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? சார் நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்க சார். சார் ரெக்கார்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல சார், நீங்க கட் பண்ணிட்டு நீங்க உங்க ஐடியிலே கூட வந்துருங்க சார், ப்ராப்ளம் இல்ல. நார்த் ஒரு 100 தடவை நார்த்னு சொல்லிட்டேன் இப்ப வரைக்கும். சார் அது மழைனால டவர் கிடைக்குதுங்க சார். நீங்க பேசுறது நல்லா கேக்குது. ஆமாமா சார் இப்ப நல்லா கேக்குது, நீங்க கண்டினியூ பண்ணுங்க சார், கண்டினியூ பண்ணுங்க. ஓகேப்பா, கேட்கலன்னு மட்டும் சொல்லிடாதப்பா. ஓகே, சொல்ல மாட்டேன் சொல்லுங்க. நார்த்த ஃபேஸ் பண்ணியிருக்கேன். சரியா, நார்த்த ஃபேஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஏல இருந்து பிக்கு போயிட்டு நார்த்த ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த நார்த்ல இருந்து எங்க திரும்புறாரு? ரைட் சைடு. ரைட் சைடு. அப்ப ரைட் சைடு பாத்தீங்கன்னா என்ன டைரக்ஷன்? ஈஸ்ட்.
திரும்பி எவ்வளவு தூரம் போறாரு? 75 மீட்டர் போறாரு. சரிங்களா? அப்ப பில இருந்து சரியா சிக்கு போற மாதிரி எடுத்துக்கோ. சரியா? பில இருந்து சிக்கு எவ்வளவு தூரம் போறாரு? 75 மீட்டர். ஓகேவா? ஓகே. அப்ப சி இப்போ எந்த டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணி இருக்காரு? இப்ப எங்க சரிங்களா? ஈஸ்ட் டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணி இருக்காரு. சரிங்களா? ஈஸ்ட்ல. ஓகேவா? இங்க இந்த லைன் இது அப்படியே மைண்ட்லயே வச்சுக்கோ. ஓகேங்களா? அப்ப ஈஸ்ட்ல இருந்து மறுபடியும் பாருங்க. அடுத்தது எங்க திரும்புறாரு? மறுபடியும் வலதுபுறம். ரைட் சைடுனா எந்த டைரக்ஷன்? இங்க இருந்து கிளாக் வைஸ் இல்லையா? அப்ப எந்த டைரக்ஷன்? சவுத் சைட். சரியா? A to B 100 மீட்டர் போறாரு. அடுத்தது 75 மீட்டர் போறாரு. மறுபடியும் 100னா சரி, A to Bயும் இந்த C Dன்னு வச்சுக்கோ. சரியா? இந்த Dங்கிற பாயிண்ட் ரெண்டுமே எப்படி இருக்கும்? ஈக்குவலா. அப்ப இந்த ஒரு விஷயம் கரெக்டா பண்ணணும். சரிங்களா? லெஃப்ட் சைடு ரைட் சைடு அப்போ சேம் மீட்டர்னா ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? அப்ப இவன் எங்க நிப்பான்? Dங்கிற பாயிண்ட்ல நிக்கிறான்னு வச்சுக்கோ. ஓகேவா? இப்ப எந்த டைரக்ஷன் பேஸ் பண்ணிருக்கான்? 100 மீட்டர். டிக்கு வந்துட்டான். 100 மீட்டர் தாண்டி டிக்கு வந்துட்டான். இப்போ எந்த டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணிருக்கான்? சவுத் டைரக்ஷன் சார். சவுத்ல நிக்கிறான். சரியா? சவுத்த பார்த்துட்டு நிக்கிறான். சரியா? சவுத் டைரக்ஷன்ல ஃபேஸ் பண்ணி நிக்கிறான். அங்க இருந்து என்ன பண்றான்? 25 மீட்டர் இந்த சரியா? அப்ப இங்க ஃபேஸ் சவுத் சரிங்களா? சவுத்த ஃபேஸ் பண்ணிருக்கானா இடதுபுறம்னா மறுபடியும் இப்படி திரும்பிட்டான்னு அர்த்தம். இங்க பாக்குறவன் என்ன பண்றான்? ஈஸ்ட்ல திரும்பிட்டான், இடதுபுறம். சரிங்களா? நீங்க இங்க இருந்து போறீங்க. சரியா? இங்க இருந்து போகும்போது உங்களுடைய வலதுபுறம். சரியா? நீங்க உங்களோட வலது, உங்களோட ரைட் லெஃப்ட் அப்படி எடுத்துங்க. சரியா? கன்ஃபியூஸ் ஆகுறவங்களுக்கு. சரியா? எனக்கு இடது வலது அப்படிங்கிறது எடுக்க வரலன்னா நீங்க போற மாதிரி கெஸ் பண்ணுங்க. அப்ப இந்த இடத்துல இருந்து இப்படி போறீங்கன்னா உங்களோட வலதுன்னா இப்படி வரும், இடதுன்னா இப்படி போகும். கரெக்டா? ஓகேவா? அந்த மாதிரி யோசிங்க, கிடைச்சுன்னு சொல்றேன். சரியா? அப்ப இப்ப எந்த டைரக்ஷன்ல ஃபேஸ் பண்ணிருக்கான்? ஈஸ்ட் சார். சால்வ் பண்றது டிஸ்டன்ஸ். சரி, இது இந்த மாதிரி சால்வ் பண்ணணும்னு சொல்றேன். ஏன்னா இது கண்டிப்பா தெரியணும். ஏன்னா இதுல ஒரு சில விஷயங்கள்லாம் அடுத்த டைப்ல சேஞ்ச் ஆகும்னு சொல்றேன். சரியா? ஓகே பாபா, புரிஞ்சுச்சா? அப்போ அவன் எங்க பாக்குறான்? வடக்கு நோக்கி, வடக்குல இருந்து கிழக்கு நோக்கி கிழக்குல இருந்து தெற்கு நோக்கி வரான். மறுபடியும் தெற்குல இருந்து கிழக்கு ஈஸ்ட்லயே திரும்புறான். சரியா? அப்ப இந்த லெஃப்ட் சைட் பாத்தீங்கன்னா சேமா இருந்தா ரைட் சைடும் 100 மீட்டர் இருக்கு. ரெண்டுமே சார் ஒரு டவுட் சார். எஸ்பா, இதை ட்ரை பண்ணுங்க. டவுட் அப்படியே கேளுங்க. சார் இப்போ அந்த கொஸ்டின் ஒரு நபர் 100 மீட்டர் நடந்த பிறகுன்னு தான் சார் இருந்திருக்கு. அப்போ நீங்க ஏல இருந்து பி 100 மீட்டர் போட்டிருக்கீங்களா சார்? அது எப்படி சார்? இல்ல இந்த இடத்துல ஒரு நபர் 100 மீட்டர் நடந்த பிறகு பிறகு இல்ல 100 மீட்டர் இதுல இங்கிலீஷ்ல பாருங்க. மேன் வாக்கிங் டுவர்ட் நார்த் ஆஃப்டர் வாக்கிங் 100 மீட்டர் டர்ன் ரைட். அப்ப என்ன மீனிங்னா ஒரு நபர் 100 மீட்டர் வடக்கு நோக்கி ஒன்னும் கேட்கலங்க சார். ஒரு நபர் 100 மீட்டர் போறாரு. சரிங்களா? வடக்கு நோக்கி போன பிறகுதான் a man walking toward north after walking அப்படின்னா நார்த்ல போறாரு, வாக் பண்ணி போறாரு. அப்போ போன பிறகு எவ்வளவு? ஆஃப்டர் வாக்கிங் 100 மீட்டர் 100 மீட்டர் நடந்த பிறகுதான் என்ன பண்றாரு? டர்ன் ரைட் எடுக்கிறாரு. அதான் மீனிங். ஒரு நபர் 100 மீட்டர் போறாரு, போன பிறகுதான் வடக்கு நோக்கி போறாரு. போயிட்டு தான்
ஓகேவா? கேக்குதா? சார் ஸ்கிரீன் எனக்கு ஷோ ஆகல சார். சார் தெரியுதுங்க சார், ஸ்கிரீன் தெரியுதுங்க. பேசுறதாங்க சார் இல்ல கேக்குது. தெரியுது ஓகேப்பா, ஓகே தெரியுது. ஓகே. இல்லைங்க நெக்ஸ்ட். அவரும் பேசவே இல்லைங்க. அதான் இதுப்பா. இந்த சம், அடுத்த சம் பாருங்க, ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே சார், புரியுது சார். கொஞ்சம் நான் சொல்லி பார்த்தேன், புரியுது சார். ஓகே சார். ஓகே. நார்த் ஈஸ்டா சார்? நார்த் ஈஸ்டா? நார்த் வெஸ்ட் சார். நார்த் வெஸ்ட் வருதா? வேற ஒருவர் ஒரு புள்ளியிலிருந்து தொடங்கி என்னப்பா? நார்த் வெஸ்ட். ஓகே, இங்க பாருங்க, இப்ப ரெண்டும் சேர்ந்து ஒரு டிகிரி வருதுன்னு சொன்னேன் இல்லையா? ரெண்டுமே சேர்ந்து வருது. கொஞ்சம் யோசிச்சு சால்வ் பண்ணுங்க. ஒருவர் ஒரு புள்ளியிலிருந்து தொடங்கி கிழக்கு West நோக்கி வெஸ்ட். ஆப்ஷன் ஆப்ஷன் பி சார். சவுத் வெஸ்ட் சார். ஆப்ஷன் டி. சவுத் வெஸ்ட் ஆப்ஷன் டின்னு வருது. ஓகே, இங்க பாருங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் a point a person travels 3 kilometer toward east. சரியா? அப்ப ஸ்டார்டிங் இப்ப இங்க நிக்கிறாரு. சரியா? ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏன்னு எடுக்கிறார். அவர் என்ன பண்றாரு? ஏதோ ஒரு இடத்துல இருந்து கிழக்கு நோக்கி 3 கிலோமீட்டர் போறாரு. சரிங்களா? அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து இப்படி கிழக்கு இல்லையா, ஈஸ்ட்ல. அப்ப இது பிளஸ்ன்னு நீங்க நோட் பண்ணிக்கோ. மேல நார்த், சவுத், வெஸ்ட், ஈஸ்ட். சரியா? ஈஸ்ட்ல எவ்வளவு தூரம் போறாரு? 3 கிலோமீட்டர். 3 kilometers. சரிங்களா? இப்ப அவர் எந்த டைரக்ஷன்ல தான் பாத்துட்டு இருக்காரு? கிழக்குல தான் பாத்துட்டு இருக்காரு. East. சரியா? ஓகே, A to B. இப்போ என்ன அடுத்த ஸ்டெப் என்னன்னா இடதுபுறம் அப்படின்னு சொல்லிட்டு தான். சரி, அப்ப இடதுபுறம்னா என்ன? இங்க நிக்கிறீங்க நீங்க, பிய பார்த்துட்டு கிழக்க பார்த்துட்டு நிக்கிறீங்க. சரியா? அப்ப இடதுபுறம்னா மேல. சரியா? நார்த். வலதுபுறம்னா சவுத். ஓகேவா? அப்போ மேல பாத்தீங்கன்னா இடதுபுறம் திரும்பி எவ்வளவு தூரம் போறாரு? 4 kilometers. 4 கிலோமீட்டர் போறாரு. சரியா? அப்ப மேலதான் போறாரு. சரியா? அப்ப பி டு சிங்கிற பாயிண்ட ரீச் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோ. சரியா? மேல போயிட்டாரு, 4 கிலோமீட்டர் போயிட்டாரு, சிங்கிற பாயிண்ட ரீச் பண்ணிட்டாரு. ஓகே, இப்போ எங்க பாத்துட்டு இருக்காரு? நார்த்த பாக்குறா. ஓகே, இதுல பிரச்சனை இல்லைல்ல? கிளியரா? எல்லாருக்குமே கிளியரா? அப்ப இங்க பாருங்க, இப்படி போறாரு, மேல திரும்பி போறாரு. சரிங்களா? இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி போறாரு, மேல பார்த்துட்டு இருக்காரு. அடுத்த ஸ்டெப். சரிங்களா? பின்னர் மீண்டும் அவர் 45 டிகிரி இடதுபுறம் திரும்பி நேராக நகர்கிறார். சரியா? 45 டிகிரி திரும்பி எங்க எந்த டைரக்ஷன்ல? 45 டிகிரி போயிட்டே இருக்காரு. சரியா? சரியா? 45 டிகிரி எந்த டைரக்ஷன்? லெஃப்ட் சைடு. இடதுபுறம் நார்த் வெஸ்ட் வருது. நார்த் வெஸ்ட் சார். இப்போ ஓகே, இங்க பாருங்க, இங்கதான் நிக்கிறாரு. சரியா? இப்ப இதுல ஒரு பிரச்சனை வரும். சரியா? இது என்ன? நார்த். இது சவுத், வெஸ்ட், ஈஸ்டா. சரியா? அப்ப இங்க நார்த்த ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. சரியா? இடதுபுறம் திரும்பி 45 டிகிரி திரும்புறாருன்னா எவ்வளோ? இதுக்கு இடையில தானே திரும்புவாரு, இப்படித்தானே திரும்புவாரு. கரெக்டா? ஓகேவா? இப்படி திரும்புறாருன்னா ஓகேவா? புரிஞ்சா? என்ன சைடு திரும்பணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா அந்த இடத்துல, சரியா, இந்த இடத்துல ஒரு பிளஸ் எடுத்துக்கோ, டைரக்ஷனை மென்ஷன் பண்ணிக்கோ. சரியா? அப்ப இதுல இருந்து இடதுபுறம் 45 டிகிரினா எங்க இருக்காரு? எந்த ரெண்டுக்கு இடையில இருக்காரு? நார்த்துக்கும் நார்த் வெஸ்ட். வெஸ்டுக்கு இடையில தான் இருக்காரு. சரியா? இதுதான் ஆப்ஷன் பி, நார்த் வெஸ்ட். ஓகே, கிளியரா? சரி, அப்போ உனக்கு டைரக்ஷன்ல டவுட் வருதுன்னா அந்த இடத்துல ஒரு பிளஸ் எடுத்து நார்த், சவுத், வெஸ்ட், ஈஸ்ட்னா அப்படி திரும்புறானா லெஃப்ட் சைடு திரும்புறானா இடதுபுறம். கரெக்டா? அப்ப எங்க திரும்புவான்? நார்த்துக்கும் வெஸ்டுக்கும் இடையில தான் திரும்புவான்.
சரியா? இதுதான் க்ளூ. சரி, இங்க பிளஸ் எடுக்கிறது தான் விஷயமே. ஓகேவா? நெக்ஸ்ட் சம். பாருங்க 10 டவுட்டுங்க கிலோமீட்டர். சார். எஸ் பா. சார் இப்போ நீங்க ப்ளஸ் பண்ணிக்கிறீங்க சார், அதுலயே நம்ம மார்க் பண்ண முடியாதுங்க சார், அது கஷ்டமா இருக்குமாங்க சார்? எதுலப்பா? இப்ப இங்க இருக்கு இல்லையா, அதாவது ஒரு புள்ளியில இருந்து அவன் என்ன பண்றான், கிழக்குல 3 கிலோமீட்டர் போறான். ஓகேவா? அடுத்தது திரும்பி இடதுபுறம் திரும்பினா மேலதான் இடதுபுறம். சரியா? அதுல ஒரு 4 கிலோமீட்டர் போறான். சரியா? இது இந்த 2 லைன் புரிஞ்சு இல்லையா? ஓகேவா? புரிஞ்சுங்க. சரி, அப்போ ஒரு 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 இப்படி போறானா கிழக்கு, இப்படி போறானா வடக்கு. சரியா? மறுபடியும் இப்படி போறானா கிழக்கு, இப்படி போறானா வடக்கு, இப்படி திரும்புறான்னா என்ன வரும்? மேற்கா மாறிடும். அப்ப இது இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும்னு சொல்றேன். புரிஞ்சுங்க சவுத்தா சார் ஆன்சர்? சார் சவுத் சார். சவுத்தா? ஓகே ஓகே, வெரி குட். பார்க்கலாம். சவுத் சார். சரியா? இங்க இப்படி திரும்பி, ஓகே ஓகே, இப்படி திரும்பி. சரியா? உனக்கு இப்ப இந்த இடத்துல ஒரு பிளஸ் எடுத்தனா, ஏன்னா அவன் டிகிரி சொல்லிட்டான் 45 டிகிரி இடதுபுறம்னா, அப்ப வந்து கொஞ்சம் இந்த கன்ஃபியூஸ் ஆகும்னு சொல்றேன் இந்த இடம். அப்ப இங்கே பிளஸ் எடுத்துட்டு, சரியா, பிளஸ் எடுத்தனா உனக்கு டிகிரி தெரியும். இது எவ்வளவு டிகிரி? 90 டிகிரி. இதுவும் 90 டிகிரி இல்லையா? சர்க்கிள் வர மாதிரி ஆயிடுச்சு அந்த இடத்துல. ஓகேவா? அப்ப 45 டிகிரி திரும்புறான்னா, சரியா, இது ரெண்டுக்கும் இடையில தான் திரும்புவான். நார்த்துக்கும் வெஸ்டுக்கும் இடையில தான் இருப்பான். அப்ப அதுதான் நார்த் வெஸ்ட்னு சொல்லியிருந்தோம். சரியா? சார் ஆன்சர் வெஸ்டாங்க சார். சார் சவுத்தாங்க சார். சவுத்தா? ஓகே, பார்க்கலாம், செக் பண்ணலாம். அருண் started from point A, walk 10 kilometer east. சரிங்களா? அப்போ ஈஸ்ட்ல எவ்வளவு தூரம் போறாரு? இதான் ஈஸ்ட். சரியா? 10 கிலோமீட்டர் போயிருக்காரு. ஈஸ்ட்ல இருந்து என்ன பண்றாரு? பிங்கிற பாயிண்ட். அப்ப ஏல இருந்து பிங்கிற பாயிண்டா ரீச் பண்ணிட்டாரு. பில இருந்து டர்ன் நார்த். நார்த்லயே சொல்லிட்டான். நார்த் அப்ப மேல, நார்த் மேல தானே. மேல எவ்வளவு தூரம் போறாரு? வாக் 3 கிலோமீட்டர் நார்த்ல போறாரு. அங்க எந்த பாயிண்ட்? சிங்கிற பாயிண்ட ரீச் பண்ணிட்டாரு. சரியா? அண்ட் தென் டர்ன் வெஸ்ட். அப்ப வெஸ்ட்னா இது. சரிங்களா? வெஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைட்லயே வெஸ்ட். வெஸ்ட்ல திரும்பி எவ்வளவு தூரம் போறாரு? 12 கிலோமீட்டர். நல்லா ஒரு கவனிங்க. அப்ப ஏ டு பி 10 கிலோமீட்டர்னா, சரியா, இதையும் தாண்டி தானே போயிருப்பாரு. இந்த 12 கிலோமீட்டர் சில இருந்து 12 கிலோமீட்டர் போறாருன்னா, இங்க கீழே இருக்கு இல்லையா, இந்த கீழே இருக்கிற ஏ டு பி எவ்வளவு தூரம்? 10 கிலோமீட்டர். அப்படின்னா இந்த 12னா இது வரைக்கும் இப்படி ஸ்ட்ரைட் லைனா எடுத்தா இது வரைக்கும் 10 கிலோமீட்டர். அப்ப எக்ஸ்ட்ரா எவ்வளவு கிலோமீட்டர் போயிருப்பாரு? ஒரு 2 கிலோமீட்டர் போயிருப்பான். இந்த ஏ தாண்டி போயிருப்பான். சரியா? டி இங்கதான் ரீச் ஆயிருப்போம். ஓகேவா? டி. ஓகே, டியா இயா? ஏபிசி டி ரீச் பண்ணிட்டான். சரியா? டில இருந்து மீண்டும் எந்த டைரக்ஷன்ல? சவுத்னு சொல்லியிருக்கா இல்லையா? சவுத் வாக் 3 கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க. அப்ப பி டு சி எவ்வளவு கிலோமீட்டர்? 3 தானே. அப்ப இது ரெண்டுமே சேம் தானப்பா. 3 கிலோமீட்டர் சவுத்ல வராது. சார் ஒன்னும் கேட்கலங்க சார். டிங்கிறது ஓகே. மீண்டும் தெற்கு திரும்பி இ புள்ளிக்கு 3 கிலோமீட்டர் நடந்தார். அவர் தனது தொடக்க புள்ளியில் இருந்து எந்த திசையில் இருக்கிறார்? என்ன சொல்றீங்க? அப்போ இப்ப இந்த சம் பாத்தீங்கன்னா இதுல அந்த கேள்வியில தான் இருக்கு. சரிங்களா? இப்போ அவர் எந்த டைரக்ஷன்ல ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காருன்னா, சரியா, இங்க இருக்காரு, சவுத்த ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. சரிங்களா? சரியா? சவுத்த தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேவா? ஆனா அவன் கேட்ட கொஸ்டின் என்னன்னா, சரியா, தொடக்க புள்ளியில் இருந்து எந்த திசையில் இருக்கிறார்? சரியா? இன் விச் டைரக்ஷன்? என்ன ஸ்டார்டிங் பாயிண்ட்னு கேக்குறாங்க. அப்ப ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து பார்க்கும்போது, சரியா, அப்ப இது எப்படி எடுக்கணும்னா, ஸ்டார்டிங் பாயிண்ட்ல நீ ஒரு பிளஸ் எடுத்துக்கோ. ஸ்டார்டிங் பாயிண்ட் இது ஏ தானே. ஏல இருந்து பார்க்கும்போது எந்த டைரக்ஷன்ல இருக்காரு?
நார்த், வெஸ்ட் சவுத், வெஸ்ட். வெஸ்ட் தான் ஆன்சர். வெஸ்ட் தான் சார் ஆன்சர். மேற்கு. புரியுதா? கேள்வி வந்து தெளிவா இருக்கணும். தொடக்க புள்ளியில் அப்படின்னு வரும்போது தொடக்க புள்ளியில ஒரு பிளஸ் எடுத்துக்கும். கன்ஃபியூஸே இல்லை. நார்த், வெஸ்ட், சவுத், ஈஸ்ட்னு கொடுத்தனா சார் எஸ்பா. இடையில நீங்க என்ன பேசுனீங்கன்னு கேட்கலங்க சார். பிளஸ் போட சொன்னீங்க, அதுக்கப்புறம் கேட்கலங்க சார். பிளஸ்னா அவன் தொடக்க புள்ளி அப்படின்னு கேட்கிறான் இல்லைங்களா? இந்த தொடக்க புள்ளி அப்படின்னா அவன் என்ன கேள்வி கேட்கிறானோ அந்த இடத்துல தொடக்க புள்ளியில் இருந்து எந்த திசையில் இருக்கிறார் அப்படின்னா தொடக்க புள்ளியில ஒரு பிளஸ் எடுத்துட்டு நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட்னு மென்ஷன் பண்ணுங்க. சரிங்களா? அவனோட எண்டிங் பாயிண்ட் எது? ஈ தானே. அப்போ தொடக்க புள்ளியில இருந்து பார்க்கும்போது இங்க இல்லையா? இந்த தொடக்க புள்ளியில இருந்து பார்க்கும்போது எந்த டைரக்ஷன்ல இருக்காரு? வெஸ்ட்ல தான் இருக்காரு. அதான் மேற்கு. மேற்குல தான் இருக்காருன்னு அர்த்தம். சரிங்களா? கொஞ்சம் லாஸ்ட் பாயிண்ட் கவனிக்கலாம். நம்ம சவுத் சூஸ் பண்ணலாம். சரி. இப்ப எந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா எந்த திசையில் இருக்கிறார் அப்படின்னு கேட்டா ஆன்சர் என்ன? எந்த திசையை நோக்கி நிற்கிறார் அப்படின்னா சவுத். சரியா? ஆனா கொஸ்டின்ல அவன் சேஞ்ச் பண்ணியிருக்கான். சரிங்களா? இங்க பாரு, தொடக்க புள்ளியிலிருந்து கேட்டிருக்கான் இல்லையா? தொடக்க புள்ளியிலிருந்து எந்த திசையில் இருக்கிறார்னா தொடக்க புள்ளியில பிளஸ் எடுத்துக்கோ. ஓகேவா? சரியா? இன்னொரு கொஸ்டின் பாருங்க. இப்ப தொடக்க புள்ளிக்கு போகணும்னா ஒரே நிமிஷம், ஒரே ஒரு இன்னொரு கேள்வி கூட இதுல வரும் பாருங்க. தொடக்க புள்ளிக்கு போகணும்னா எந்த டைரக்ஷன்ல போகணும்? ஈஸ்ட் சார். ஈஸ்ட் சார். இந்த மூணு விஷயம் உங்களுக்கு தெளிவா இருக்கணும். ஈஸ்ட்ல தான் போகணும். சரிங்களா? அப்ப தொடக்க புள்ளிக்கு போகணும்னா இங்க பாருங்க, அதே கொஸ்டின் வந்து மாறுதுன்னு வச்சுங்க. இப்ப இங்க நிக்கிறாரு, அப்ப எந்த திசையை நோக்கி நிக்கிறாருன்னா சவுத். தொடக்க புள்ளிக்கு போகணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்போ இருக்கு பாயிண்ட்ல ஒரு பிளஸ் எடுத்துக்கோன்னு சொல்றேன். சரியா? அப்ப ஈஸ்ட் தானே தொடக்க புள்ளி. எங்க இருக்கு? கரெக்டா? தொடக்க புள்ளி எங்க இருக்குப்பா? இப்போ இங்க இருந்து இப்படி போயிட்டான், மேல வந்து 12 போகணும்னா சரியா? ஸ்டார்டிங் பாயிண்ட்க்கு போகணும்னா எந்த டைரக்ஷன்ல போகணும்னா இங்க ஒரு பிளஸ் எடுக்கணும். சரி? அப்ப நார்த், சவுத், வெஸ்ட், ஈஸ்ட். எந்த டைரக்ஷன்? ஈஸ்டா இருக்கு. ஓகேவா? அப்ப தொடக்க புள்ளியில இருந்து பார்க்கும்போது தொடக்க புள்ளியில ஒரு பிளஸ் எடுத்தீங்கன்னா ஆன்சர் என்ன? எந்த திசையில இருக்காரு? வெஸ்ட்ல இருக்காரு. சரியா? அப்ப எந்த திசையை பார்த்துட்டு இருக்காருன்னு பார்த்தனா சவுத். மூணு கேள்வி வரும் மாறும்போது மூணு ஆன்சர் வரும். சரியா? ஓகே, புரிஞ்சதுங்க சார். நெக்ஸ்ட் இத ட்ரை பண்ணுங்க. சரிப்பா, கேளுங்க. கொஞ்சம் மியூட் போடுங்களேன். மாத்திக்கங்க சார். காவியா கொஞ்சம் மியூட் போடுங்க. காவி சிஸ்டர் வெயிட் பண்ணுங்க. டிவி ஓடிட்டு இருக்குங்க. அவர் சமைக்க போயிட்டாருங்க. காவியா காவியா சமைக்க போயிட்டீங்களா? நாடகம் நம்ம லெஃப்ட் பண்ண முடியும். மியூட் பண்ணலாம். இன்னும் ஒரே நிமிஷம். சார் ஏதாவது பேசுறீங்களா? இல்ல எதுவுமே பேசல. நீங்க சால்வ் பண்ணுங்க சொல்லிருக்க. ட்ரை பண்ணுங்க. அஜு ஃபேசிங் நார்த். நார்த்தை ஃபேஸ் பண்றாரு. 20 கிலோமீட்டர் போறாரு. பின்னர் வடகிழக்கு. வடகிழக்கு. சவுத் வெஸ்ட்.
சார் ஒரு நிமிஷம் வட சார், இது பண்ணி பாத்துக்கிறோம் சார். இது பண்ணி வடகிழக்கு, சவுத் வெஸ்ட், தென் வடமேற்கு வடமேற்கு வடமேற்கு. தென்கிழக்கு திசையில இருக்காரு சார். தமிழ் இது நார்த் இல்லையா, தென்கிழக்கு வடகிழக்கு நார்த் வெஸ்ட், அது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சரியா? தென்கிழக்குன்னு இங்கிலீஷ்ல என்ன? சவுத் ஈஸ்ட். சவுத் வெஸ்ட். தமிழும் இங்கிலீஷும் சரி, ரொம்ப சவுத் ஈஸ்ட். அதான் ஏதோ ஒண்ணு ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றேன். சரியா? இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா மேக்சிமம் இங்கிலீஷ் கொஸ்டின் பாத்தீங்கன்னா படிச்சுக்கோ. தமிழ் ஒரு சிலது அப்படியே மாறலாம் சொல்றேன். டிரான்ஸ்லேட் 20 கிலோமீட்டர் போயிட்டாரு. திரும்ப 100 எங்க ரைட் சைடு எங்க பண்ணுவாரு? 20 கிலோமீட்டர் சவுத் வெஸ்ட்டுங்களாங்க சார்? 10. வடகிழக்கு. வடகிழக்கு சவுத் வெஸ்ட். இதுதானே வடகிழக்கு. அப்ப இந்த டைரக்ஷன்ல 10 கிலோமீட்டர் போயிட்டாரு. திரும்ப இங்கிருந்து வடகிழக்கு 10 கிலோமீட்டர் வலதுபுறம் திரும்பி இங்க இருந்து ரைட் சைடு 20 கிலோமீட்டர் வராரு. ரைட் சைடு கரெக்ட் தானே? 20 கிலோமீட்டர். மியூட் 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 பண்ணுங்க. தெய்வமே, மறுபடியும் ரைட் சைடு போறாரு. அப்ப இதுக்கு ரைட் சைடு யார் அது? சார் மியூட் பண்ணி சொல்லி கொடுங்க. 20 கிலோமீட்டர் வந்துட்டாரு. இங்க இருக்கிற இந்த சார் क्वेश्चन வியூ அவ்வளவு. ஒரு நிமிஷம். ஓகே, பாருங்க. ராஜு லிசன் பண்ணுங்க. ராஜு வடக்கு நோக்கி போறாரு. எவ்வளவு தூரம்? 20 கிலோமீட்டர் போறாரு. சரிங்களா? அப்போ வடக்கு நோக்கினா மேல. சரி, அப்ப இதை பிக்ஸ் பண்ணிக்கப்பா. நார்த் வெஸ்ட் இதை மெயின்ல பிக்ஸ் பண்ணிக்கோ. சரியா? அப்போ வடக்கு நோக்கி மேல போறாரு. எவ்வளவு தூரம்? 20 கிலோமீட்டர் போறாருன்னு வச்சுங்க. ஓகே, மேல போயிட்டாரு, வடக்குல போயிட்டாரு. அங்க இருந்து அவர் வலது இல்லையா? வலதுன்னா இந்த டைரக்ஷன், இதுதான் வலது. இடதுன்னா இப்படி வரும். ஓகேவா? லெஃப்ட் சைடு. அப்போ வலதுபுறம் திரும்புறாரு. திரும்பி ஒரு 20 கிலோமீட்டர் போறாரு. 20 கிலோமீட்டர் போறாரு. ஓகேவா? இது ஏ பி. சரி, ஏ பின்னு எடுத்தாச்சு. அடுத்த சிக்கு வந்துட்டாரு. இப்ப எங்க எங்க ஃபேஸ் பண்ணியிருக்காரு? கிழக்கு நோக்கி இல்லையா? ஈஸ்ட பாத்துட்டு இருக்காரு. சரிங்களா? ஓகேவா? அப்ப ஈஸ்ட்ல இருந்து நகருக்கு பேசுற கேக்கலங்க சார். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நார்த்ல 20 கிலோமீட்டர் போயிட்டாரு. சரிங்களா? அடுத்தது ரைட் சைட் திரும்பி 20 கிலோமீட்டர் போறாரு. சரிங்களா? அடுத்த 10 சார் பேசிட்டு இருக்கேன். இடையில ஒண்ணுமே கேக்கலைங்க சார். இடையில அப்படியே வாய்ஸ் கட் ஆயிருச்சு சார். சாரி சார், சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கோம். ஆனா கேக்கலைங்க சார். இல்ல இடையில அவர் பேசல. அது கோடு போட்டாருங்க. அந்த டைம் பேசல. இல்ல பேசிட்டு தான் இருந்தாங்க, கேக்கல. இங்க பேசினா இந்த வைப்ரேட் ஆகும்னு சொல்றேன். சரிங்களா? அப்ப பேசிட்டு தான் இருந்தேன். ஓகே ஓகே, லெசன் என்னன்னா என்ன சொல்லியிருந்தேன்னா, ஏல இருந்து பிக்கு போறாரு. ஓகேவா? கேக்குதா? ஏல இருந்து பிக்கு போறாரு. 20 கிலோமீட்டர் போறாரு. சரியா? நார்த்ல போறாருன்னு தானே சொல்லியிருக்காங்க. வடக்கு நோக்கி போயிட்டாரு. சரி, அப்ப பிஏ ரீச் பண்ணிட்டாரு. இதுல இருந்து ரைட் சைடு அப்படிங்கிறது என்ன? ரைட் சைடுங்கிறது கிழக்கு, ஈஸ்ட். ஈஸ்ட். சரி, அப்ப ஈஸ்ட் டைரக்ஷன்ல திரும்புறாரு. திரும்பி ஒரு 20 கிலோமீட்டர் போயிட்டாரு. சரிங்களா? அப்ப ஏ டு பி, பி டு சி. அடுத்த லைன் தான் பாருங்க, நார்த் ஈஸ்ட்னு சொல்லியிருக்காரு. அப்ப நார்த் ஈஸ்ட்ல போறாருன்னா நீங்க இந்த இடத்துல ஒரு பிளஸ் எடுங்க. சரிங்களா? இந்த இடத்துல பிளஸ் எடுத்தீங்கன்னா இது நார்த், இது ஈஸ்ட், வெஸ்ட், சரியா? சவுத். ஓகேவா? அப்ப நார்த் ஈஸ்ட்ல போறாருன்னா எப்படி போறாரு? இப்படி கட் பண்ணி போறாருன்னு அர்த்தம். இப்படி போறாரு. எவ்வளவு தூரம் போறாரு? 10 கிலோமீட்டர் போறாரு. கேக்குதா? ஓகேவா? எஸ் சார். ஓகே, அப்ப 10 கிலோமீட்டர் போயிட்டு இப்ப இங்க நிக்கிறாருன்னு வச்சுங்க. சரியா? அப்போ எவ்வளவு? ஏபிசி டி இல்லையா? டிங்கிற பாயிண்ட ரீச் பண்ணிட்டாரு. அடுத்து என்ன சொல்லிருக்காங்க? நார்த் ஈஸ்ட்ல போறாருன்னு சொல்லியிருக்காங்கப்பா. அப்ப நார்த்துக்கும் ஈஸ்ட் இந்த இடத்துல பிளஸ் எடுத்துங்க. ஏன்னா
இப்போ ரைட் சைடுனா நமக்கு தெரியும். இப்ப இங்க இருந்து பாத்தீங்கன்னா ரைட் சைடு வரும்போது சரிங்களா, ரைட் சைடுனா சவுத்தா இருக்கும், லெஃப்ட் சைடுனா நார்த். அப்ப மேல கீழே கோடு போட்டுடலாம். ஆனா வந்து அவன் என்ன சொல்லிட்டான், நார்த் ஈஸ்ட்ன்னு சொல்லிட்டான். சரிங்களா, அப்போ நார்த் ஈஸ்ட்னா உங்களுக்கு எங்க போறான் அப்படிங்கறது ஒரு டவுட் வந்துச்சுன்னா அந்த இப்ப நிக்கிறா இல்லையா அந்த இடத்துல ஒரு பிளஸ் எடுத்து டைரக்ஷனை மென்ஷன் பண்ணுங்க. நார்த், சவுத், வெஸ்ட், ஈஸ்ட். அப்ப அவன் போறது நார்த்துக்கும் ஈஸ்டுக்கும் இடையில தான் போறான். சரிங்களா, அப்ப இதுல மேல போறான்னு அது எவ்வளவு தூரம்? 10 கிலோமீட்டர் மீட்டர். ஓகேவா, கிளியரா? அப்ப இங்க நின்னுட்டு இருக்கான். சரிங்க, 10 கிலோமீட்டர் போயிட்டு நிக்கிறான்னு வச்சு. சரி, அப்போ வலதுபுறம்னா என்ன? இதுல வலதுபுறம் சரிங்களா, அப்ப ஈஸ்ட் இல்லையா, வலதுபுறம் திரும்புறாரு. இப்ப இங்க இருந்து ரைட் எடுக்கிறாரு. அப்ப ரைட் எடுத்து 20 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் சார். ஆமா, அப்ப இங்க இருந்து ரைட் எடுத்தீங்கன்னா இப்படி ஸ்ட்ரைட்டா 20 கிலோமீட்டர் போறாரு. சரிங்களா, இங்க எடுக்கிறேன் 20 கிலோமீட்டர். ஓகேவா, அடுத்தது மறுபடியும் என்ன பண்றாரு? சரிங்களா, மறுபடியும் ரைட் சைடு திரும்புறாரு. ரைட்னா என்ன வரும்? கீழே சவுத். இங்க சவுத் வரும். சரிங்களா, 20 கிலோமீட்டர் திரும்புறாரு. சார் ஆக்சுவலா அந்த 10 கிலோமீட்டர் போயிட்டு திருப்பி இந்த சைடு திரும்புறாருல சார், அது திருப்பி ஈஸ்ட்டுக்கு தான் சார் வரும், இந்த சைடு போகாது சார். ஆக்சுவலி பாயிண்ட் டி ல இருந்து ஸ்ட்ரைட்டா கோடு போட்டீங்கல சார் 20 கிலோமீட்டர், அது கீழ தானங்க சார் வரும்? ட்ரையாங்கிள் மாதிரி வரும் சார். ட்ரையாங்கிள் மாதிரி. இல்ல ஒரே நிமிஷம். இதுல ஒரே நிமிஷம். இந்த இடத்துல ஒரு நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து வரையறேன், இடம் பத்தல இல்லையா. ஒரே ஒரு விஷயம் வந்து என்னன்னா, ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்க இருந்து எடுக்கிறேன். ஓகே, ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்க எவ்வளவு தூரம் போறாரு? 20 கிலோமீட்டர் இல்லையா. 20 கிலோமீட்டர் போறாரு. 20 கிலோமீட்டர். ஓகே, இப்ப நார்த்ல போயிட்டாரு. நார்த்ல இருந்து மறுபடியும் ஒரு 20 கிலோமீட்டர் போறாரு. ஈஸ்ட்ல போறாரு. ஈஸ்ட்ல இருந்து தான் நமக்கு வந்து இங்க போறாரு, வடகிழக்கா போறாரு. சரியா, வடகிழக்கு. அப்ப இப்படி போறாரு. இப்ப இங்க இருந்து எவ்வளவு தூரம் போறாரு? 10 கிலோமீட்டர் போறாரு. சரிங்களா, அப்ப 10 கிலோமீட்டர் போறாரு. இங்க இருக்காரு. சரி, வடகிழக்கா நிக்கிறாரு. சரியா, அப்போ அடுத்தது என்ன? அடுத்த ஸ்டெப் என்னன்னா, இங்க பாருங்க, இதுலதான் நான் பண்ணது. இந்த இடத்துல ஒரு பிளஸ் எடுத்தீங்கன்னா சரிங்களா, இப்ப இவர் எந்த டைரக்ஷன்ல பேஸ் பண்ணியிருக்காரு? இப்படி பார்த்துட்டு இருக்காரு. சரிங்களா, இப்படி பாக்குறாருன்னா இவர் வந்து சார் வாய்ஸ் கேட்கல சார். சார் எஸ் பா, கேக்குதா? இப்ப கேக்குதுங்க சார். கேக்குதுங்க சார். இப்ப 10 கிலோமீட்டர் போறாரு இல்லையா. 10 கிலோமீட்டர் போயிட்டு அங்க இருந்து எவ்வளவு தூரம்பா? பின்னர் அவர் வலதுபுறம் 20 கிலோமீட்டர் போறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் வலதுபுறம் திரும்பி 20 கிலோமீட்டர் போறாரு. மீண்டும் இடது பக்கம் திரும்பி 20 கிலோமீட்டர் போறாரு. சரிங்களா, ஓகே. அப்ப இங்க பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் சொன்னேன். வலது அப்படின்னா எவ்வளவு டிகிரி? வலதுன்னா எவ்வளவு டிகிரி? 90 டிகிரி. 90 டிகிரி. சரிங்களா, ஓகேங்களா. அப்ப வலதுபுறம் திரும்புறான்னா சரிங்களா, இந்த இடத்துல இருந்து இங்கதான் நான் வந்து இப்படி டைரக்டா திரும்பி ஈஸ்ட்ன்னு சொன்னேன். ஈஸ்ட் கிடையாது, 90 டிகிரி திரும்புறான்னு அர்த்தம். சரிங்களா, இப்ப எங்க பாத்துட்டு இருக்கான்? இங்க பாத்துட்டு இருக்கான். இங்க இருந்து 90 டிகிரினா எந்த டைரக்ஷன்? இப்படிதான், சவுத் ஈஸ்ட். சரி, அப்ப சவுத் ஈஸ்ட்ல இப்படி வர ஒரு 20 கிலோமீட்டர் வரான். சரி, அப்போ ஒருத்தன் வந்து நார்த் ஈஸ்டா இருந்தான்னா அவன் வலதுபுறம் இடதுபுறம்னா சரிங்களா, அவன் வலதுபுறம்னா இந்த ரெண்டுக்கு இடையில வரும்னு சொல்றான். 90 டிகிரி வரும். ஓகேவா, 20 கிலோமீட்டர். இப்ப எந்த டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணியிருக்கான்?
இங்க ஒரு பிளஸ், இங்க ஒரு பிளஸ் எடுத்துக்கோ. சரியா? அப்ப இங்க ஒரு பிளஸ் எடுத்தீங்கன்னா இப்ப எந்த டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணிருக்கானா சவுத்துக்கும் ஈஸ்டுக்கும் இடையில ஃபேஸ் பண்ணிருக்கான். ஓகே, இங்க இருந்து என்ன பண்றான், மறுபடியும் ஒரு 20 லெஃப்ட் சைடு. ஓகேவா? லெஃப்ட், சரியா? சரி, ரைட் சைடு திரும்புறான். ஓகேவா? ரைட் சைடு திரும்புறான்னா எவ்வளவு டிகிரி, மறுபடியும் ஒரு 90 டிகிரி திரும்புறான். அப்போ இந்த பக்கம் போறான். இப்படி திரும்பி எவ்வளவு தூரம் போறான், ஒரு 20 மீட்டர் போறான். ஓகேவாப்பா? ஓகே, இங்க பாருங்க, இங்க இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் போறான். சரியா? மறுபடியும் ஒரு 20 கிலோமீட்டர். ஃபைனலா இப்ப இங்க நிக்கிறான். கரெக்டா? இங்க நின்று ஃபைனலா என்ன பண்றான், 20 கிலோமீட்டர் இடதுபுறம் திரும்புறான்னு சொல்லியிருக்காங்க. அப்ப மறுபடியும் நீங்க லெஃப்ட் சைடு திரும்புறான்னா இங்க ஒரு பிளஸ் எடுங்க. இப்ப இங்க எங்க ஃபேஸ் பண்ணிருக்கான், எந்த டைரக்ஷன்ல, இருக்கான். சரிங்களா? ஆனா அவன் திரும்ப சவுத். சார் இப்போ நீங்க போட்டிருக்கிறது வந்து ரைட் சைடு போட்டிருக்கீங்க சார். லெஃப்ட்னா வந்து வடகிழக்கு தான் சார் வரும். இல்ல, எங்க பாத்துட்டு இருக்கான்னு கேக்குறேன். 20 கிலோமீட்டர் வந்துட்டு சவுத் வெஸ்ட்ல தான் இருக்காருங்க சார். நெக்ஸ்ட் அவர் என்ன பண்றாருன்னா திரும்பி லெஃப்ட் சைடுல போறாருங்க சார். லெஃப்ட் சார் போறாரு. இப்ப நீங்க போடுறது வந்து ரைட் சைடு. இப்படிதான் இல்ல, நான் சொல்லவே இல்லை. இடதுபுறம் திரும்புறாருன்னா என்ன ஆன்சர், சவுத் ஈஸ்ட்ங்க சார். சவுத் ஈஸ்ட் தான் ஆன்சர். இதான் ஆன்சர். இப்ப எங்க எந்த டைரக்ஷன்ல இருக்காருன்னா அதான கேக்குறாங்க, எந்த டைரக்ஷன்ல இருக்காருன்னா கொஸ்டின். இங்க பாருங்கப்பா, அதாவது இங்க வந்துட்டாரு. இப்ப எந்த டைரக்ஷன்ல, நான் அது கடைசியா சொன்னது என்னன்னா எந்த டைரக்ஷன்ல இருக்காரு. இப்ப இங்க இருக்காரு இல்லையா, இங்க இருந்து திரும்பி அவரு சவுத் வெஸ்ட்ல வராரு. கரெக்டுங்களா? இங்க வராரு. இப்ப இங்க இருக்காரு, 20 கிலோமீட்டர் வந்துட்டாரு. சரிங்களா? இப்போ எந்த டைரக்ஷனை பார்த்துட்டு இருக்காருன்னா இங்க ஒரு பிளஸ் எடுக்கும் போது இந்த எந்த டைரக்ஷனை பார்த்துட்டு இருக்காரு, சவுத் ஈஸ்ட்ல தான் பார்த்துட்டு இருக்காரு. சரிங்களா? அப்ப சவுத் ஈஸ்ட பார்த்துட்டு இருக்காரு. இங்க இருந்து எங்க திரும்புறாரு, இடதுபுறம் திரும்புறாரு. அப்ப இடதுபுறம் திரும்புறான். சரியா? லெஃப்ட் சைட்லயே ஆன்டி கிளாக் வைஸ் எங்க வருவாரு, சவுத்துக்கும் நார்த்துக்கும் ஈஸ்டுக்கும் இடையில சவுத் ஈஸ்ட்ல தான் திரும்பி இருப்பார். சவுத் ஈஸ்ட் ஆன்சர் பாத்தீங்க. அப்ப எந்த டைரக்ஷன்ல திரும்பி இருப்பாரு, சவுத் ஈஸ்ட்ல திரும்பிட்டு இருப்பாரு, பாத்துட்டு இருப்பாருன்னு சொல்லலாம். ஓகேவா? ஆப்ஷன் ஏ தென்கிழக்கு. அப்போ நான் என்ன சொல்லி ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணும்போது ரைட் எடுத்துட்டேன் சார். ரைட் 90 டிகிரி. அப்ப இதுதான்ப்பா மீனிங். சரியா? வலதுபுறம் அப்படின்னா 90 டிகிரி திரும்புறான்னு அர்த்தம். சரிங்களா? அதுல வந்து சேஞ்ச் ஆகாது. சரியா சார்? புரியலங்க சார். இப்போ இடதுபுறம்னாலும் அதே மீனிங்கா சார், 90 டிகிரி? இப்போ ஏல இருந்து பிக்கு போறாங்களா சார், பியும் வலதுபுறம் தான் திரும்புறாங்க. இங்க பாத்துக்கோ, இங்க இருந்து போறானா, சரியா? இங்க இருந்து போறான், மேல போயிட்டானா, இப்ப இங்க இருக்கானா, சரி திரும்ப இப்ப எங்க பாத்துட்டு இருக்கான், நார்த்த பாத்துட்டு இருக்கான். இங்க இருந்து ஏல இருந்து சொல்றேன்பா, ஏல இருந்து பிக்கு போயிட்டான். சரியா? அப்ப பி வந்து நார்த்த பாத்துட்டு இருக்கான். ஓகேவா? அப்ப நார்த்ல இருந்து இடதுபுறம் திரும்புறான்னு தான் ஃபர்ஸ்ட் லைன் சொல்லியிருக்கான். சாரி, வலதுபுறம் திரும்புறான்னு தானே சொல்லியிருக்கான் ஃபர்ஸ்ட். அப்போ வலதுன்னா எவ்வளவு, 90 டிகிரி. அதான் திரும்பி ஈஸ்ட். அப்ப இப்படி ஈஸ்ட்ல வந்திருக்கான். ஓகேவா? அடுத்தது இங்க இருந்து என்ன பண்ணிட்டான், நார்த் ஈஸ்டுக்கு போறான்னு சொல்லலாம். அப்ப நார்த் ஈஸ்ட்னு வரும்போது 45 டிகிரி தான் திரும்புறான்னு அர்த்தம். சரிங்களா? வலது இடதுன்னு வரும்போது அது 90 டிகிரின்னு ஞாபகம் வச்சுக்கோ, அதுல மாற்றம் இருக்காது. சரியா? 90 டிகிரினா சரியா வடக்குல இருந்து, சரியா சார்? அப்ப வடக்குல கிழக்குக்கு 90, தெற்குக்கு 90, எல்லாத்துக்குமே 90 சார்? அதான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லையா, இப்போ வடக்கு, தெற்கு, சார் நான் மேற்கு. டிரைவிங்ல சார் கேட்கல.
ஓகே ஓகே ஓகேப்பா. இப்போ பாத்தீங்கன்னா அகைன் ரிப்பீட் பண்ண முடியுங்களா? டிஸ்பிளே ஆகல சார். சார் ஃபர்ஸ்ட் இருந்து சொல்றீங்களா சார்? நான் பார்க்கலைங்க சார். ஃபர்ஸ்ட்ல நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். 1.5 மணி நேரம் ஆச்சு, கிளாஸ் முடிய போகுது. வீடியோல வரும். ஃபர்ஸ்ட்ல இருந்தே இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காருங்க. அதாவது ஒருத்தன் வந்து நார்த் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கானா, அவன் வலதுபுறம் திரும்புறான்னா ஈஸ்ட். சரியாப்பா? ஓகேவா? இப்ப இங்க பாருங்க, இவன் ஃபேஸ் பண்ற இடம் நார்த் ஈஸ்டா இருந்தா, ஃபேஸ் பண்ண இடம் நார்த் ஈஸ்ட்னா ஓகேவா? இவன் வலதுபுறம் திரும்புறான்னா என்ன அர்த்தம்னா, இவன் 90 டிகிரி திரும்புறான்னு. அப்ப ரைட் சைட்ல எங்க வருவான்? சவுத் ஈஸ்ட்ல வருவான். இதுதான் திரும்புறது. ஓகேவா? புரிஞ்சா ரெண்டுக்குள்ள வித்தியாசம்? நார்த்ல இருந்து வலது திரும்புறானா ஈஸ்ட், நார்த்ல இருந்து லெஃப்ட் திரும்புறானா வெஸ்ட். அதுல பிரச்சனை இல்லை. சரியா? நார்த் ஈஸ்டோ சவுத் ஈஸ்டோ இல்லைன்னா வந்து சவுத் வெஸ்டோ ஃபேஸ் பண்ணி ரைட் சைட் திரும்புறான்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா, சரியா, இப்ப சவுத் வெஸ்ட்ன்னு இருக்கு. சரி, இங்க இருந்து ரைட் சைட் திரும்புறான்னா ரைட் சைடு எது வரும்? வெஸ்ட். வெஸ்டுக்கு அப்புறம் ஒரு 45 டிகிரி. சரிங்களா? அர்த்தம். ஓகேவா? கிளியரா புரிஞ்சா? எஸ் சார். எஸ் சார். எஸ் சார். ஓகேப்பா. இப்ப இது ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். சார் யார் வேணா ட்ரை பண்ணலாமா சார்? நீங்க ட்ரை பண்ணுங்க தல, நீங்க ட்ரை பண்ணுங்க. சீனிவாசன். எஸ்பா, ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா நீ ட்ரை பண்ணணும். சார் எக்ஸ் என்ற இடத்துல இருந்து புறப்பட்டார் அப்படின்னா ராணி மேற்கு சரிது வடக்கு நோக்கி திரும்புறாரு. அப்ப இருவரும் ஒரே வேகத்தில் செல்கிறார். சில நேரங்களில் இருவரும் இடதுபுறம் திரும்பி. ஓகே, இல்ல ஒரே நிமிஷம், நீங்க ட்ரை பண்ணுங்க, என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்க. சரிங்களா? ஃபைனலா வந்து நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். சரி, என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். சார் எனக்கு அந்த கொஸ்டின் சரியா புரியல சார். ஓகே ஓகே, ரெண்டும் எக்ஸ்பிளைன் பண்றேன் சார். எனக்கு மட்டும் தனியா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். இங்க எல்லாரும் இருக்க வேண்டியதா இது. உங்க பேர் என்னப்பா? யார் பேசுனது இப்போ? இந்த குரல் இப்பதான் கேக்குற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஸ்ரீனி. ஓகே ஸ்ரீனி. சீனிவாசன் போயிட்டாரு சார். இருக்கிறேன் சார், லைன்ல வந்துட்டேன் சார். சீனிவாசன் சார், லைன்ல வந்துட்டேன். ஓகே ஓகே ஸ்ரீனி. இப்ப என்னன்னா, ஃபர்ஸ்ட்ல இருந்தே கவனிச்சிருக்கீங்களா? சார் இல்லைங்க சார், வண்டியில வந்துட்டு இருக்கும்போது அப்படியே பார்த்தோம் சார், தெரியலைங்க சார். இப்போ வந்து நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். சரியா? இப்போ இதே கிளாஸ் தான் நாளைக்கு போகும். வீடியோ வந்து ரெக்கார்டடா இருக்கும். ஃப்ரீயான டைம்ல வந்து வீடியோ பாருங்க. சரியா? பார்த்த பிறகு வந்து ஏன்னா வந்து நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். இப்போ இடது அப்படின்னா வலது அப்படிங்கிறது நிறைய விஷயம் சொன்னதுனால டிகிரி வச்சு சொல்லியிருக்கேன். சரியா? அப்போ அது 1 by 1 நீ வந்து பார்க்கும்போதுதான் உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சொல்றேன். சரியாப்பா? இப்ப இதுல வந்து ஓகே தான், இல்லைன்னா வந்து இந்த சம் தான் எனக்கு புரியல, இல்ல சுத்தமாவே புரியலன்னா கண்டிப்பா வீடியோ பார்க்கணும். இல்ல போன சம் தான் டவுட்டா இருக்குன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன். சார் ஆப்ஷன் டி சார். ஆப்ஷன் டி. எல்லாருக்குமே டி. ஓகே. ஈஸ்ட் அண்ட் சவுத்தா? சார் கிழக்கு அண்ட் மற்றும் தெற்கு. ஓகே, இது கிழக்கு மற்றும் தெற்குன்னு வருது. ஆன்சர் சி சார். சி தான் ஆன்சர். சியா? சின்னு சொல்றேன். டிங் சார். ராணி கிழக்கு நோக்கியும் சரிதா தெற்கு நோக்கியும் இருப்பாங்க. ராணி அண்ட் சரிதா ஸ்டார்டட் ஃப்ரம் பிளேஸ் எக்ஸ். அப்ப எக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ராணி வெண்ட்
எங்க போறாரு? வெஸ்ட்ல போறாரு. அப்ப இதுதான் வெஸ்ட். ராணி வந்து வெஸ்ட்ல போறாரு. ஓகேவா? ராணி வந்து வெஸ்ட்ல போயிட்டாரு. ஓகே. அடுத்தது என்ன? சரிதா வென்ட் நார்த். அப்ப சரிதா நார்த்ல போறாருன்னா மேல இல்லையா? இது நார்த். சரிதா. ஓகேவா? நார்த்ல போறாரு. அடுத்து என்ன சொல்லிருக்காங்க? போத் டிராவலிங் வித் த சேம் எடுக்கிறாங்க. அப்ப டர்ன் லெஃப்ட்னா சரி, அப்ப ராணி எந்த டைரக்ஷனா மாறி இருப்பாங்க? சரியா? ரெண்டு பேருமே வந்து டர்ன் சேம் டைரக்ஷன். சரிங்களா? சேம் டைரக்ஷன்ல வந்து ரொட்டேட் ஆகுறாரு. அப்போ இங்க பாருங்க, அப்ப சரிதா பாத்தீங்கன்னா நார்த்த ஃபேஸ் பண்ணி இருக்காரு. அப்ப நார்த்த ஃபேஸ் பண்றாருன்னா சரிதா எங்க வருவாரு? லெஃப்ட் சைடுனா சரிதா எங்க வருவாங்கன்னா வெஸ்ட்ல வருவாங்க. சரியா? வெஸ்ட்ல வருவாங்க. ராணி இங்க இருந்து இப்படி ரொட்டேட் ஆகும். இவரு இங்க வருவாரு, இவரு சவுத்த வந்து போவாரு. இதுதான் ராணி. சரியா? லெஃப்ட் எடுத்தா. ஓகேவா? அடுத்தது வேற என்ன? மறுபடியும் என்ன என்ன பண்றாரு? அதே வேகத்தில் இடதுபுறம் சில அடிகள் அவர்கள் மீண்டும் இடதுபுறம் திரும்பினால் ராணி மற்றும் அப்ப மறுபடியும் ரொட்டேட் ஆகுறாருன்னா இவர் மேல போவாங்க. கரெக்டா? அப்ப இது யாரு? சரிதா இல்லையா? அப்ப சரிதா பாத்தீங்கன்னா சவுத்துல இருப்பாரு. ராணி பாத்தீங்கன்னா எங்க போவாரு? மறுபடியும் இந்த டைரக்ஷன் போவார் இல்லையா? இங்க திரும்பிட்டாருன்னா எங்க? ஈஸ்ட். சரியா? இது யாரு? அது ராணி சார். ஈஸ்ட் வந்து ராணி. ராணி வந்து ஈஸ்ட்ல இருப்பாரு. சரிதா வந்து சவுத்துல இருப்பாங்க. ஓகேவா? சவுத்துல இருப்பாங்க. அப்ப என்ன ஆப்ஷன்? ஈஸ்ட் சவுத் ஆப்ஷன் டி. சரியா? திரும்புறாங்க, ரொட்டேட் ஆகுறாங்கன்னு அர்த்தம். சரி, அப்ப இந்த பாயிண்ட் வந்து சரிதா வெஸ்டுக்கு வராதுன்னா ராணி சவுத்துக்கு போறாரு. அடுத்தது சரிதா சவுத்துக்கு வராதுன்னா ராணி இந்த இடத்துல சரியா? ஓகே சார். சரி, 3 டைம்ஸ் இல்ல 2 டைம்ஸ் ரொட்டேட் ஆகும். சார் ப்ராப்பரா ஒரு டயகிராம் மாதிரி ஏதாவது வரைங்க சார். எல்லாத்தையும் அழைச்சிட்டு பொறுத்தவரை எந்த திசையில் இருக்கும் அப்படின்னு லாஸ்ட்ல முடிச்சிருக்காங்க சார். எக்ஸ்ல இருந்து பார்க்கணுமா சார்? நம்ம பொறுத்தவரை எந்த திசையில் இருக்கு? எக்ஸ் பொறுத்தவரை ராணிங்கிறது ஈஸ்ட்ல இருக்காங்க. எக்ஸ பொறுத்தவரை சரிதா வந்து சவுத்துல இருக்காங்க. சார் ராணிக்கும் சரிதாக்கும் ஒரு கலர் கொடுத்து ஒரே எப்படி போறாங்க அதே மாதிரி கொஞ்சம் வரைஞ்சுக்காங்க சார். ஓகே, இங்க பாருங்க. இப்போ என்னன்னா எக்ஸ்ங்கிற ஒரு லைன், சரிதாக்கு ஒரு கலர் கொடுத்துடலாம். சரிதா வந்து ரெட்டு. ஓகே, ரெட்டு கொடுத்துடலாம். ரெட் யாருப்பா? யாரு? சரி, ராணியா? ராணி. ஓகே, ராணி வந்து ரெட்டு. சரிங்களா? எங்க போறாங்க? வெஸ்ட்ல போறாங்க. அடுத்தது மேல வந்து நார்த்ல போறது யாரு? சரிதா. ஓகேங்களா? இதுதான் வந்து போயிட்டு இருக்காங்க. எக்ஸ்ல இருந்து போயிட்டாங்க. சரிங்களா? இப்போ வந்து திரும்புறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எந்த சைடு திரும்புறாங்க? ரெண்டு பேருமே லெஃப்ட் சைடு திரும்புறாருன்னா இப்ப சரிதா மட்டும் திரும்பினார்னா ராணி கிட்ட வந்துருவாங்க இல்லையா? அப்ப வலது இடதுன்னா 90 டிகிரி அர்த்தம். சரிங்களா? இப்படி இருக்கு. சரிங்களா? இங்க இருந்து திரும்புறாங்கன்னா இங்க வந்துட்டாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ சரிதா வந்து யாரோட பிளேஸ்க்கு வருவாங்க? சரிதா ராணியோட பிளேஸ்க்கு வருவாங்க. சரிதா. சரிங்களா? ராணி என்ன பண்ணுவாங்க? எங்க போயிருவாங்க? ராணி வந்து சவுத்த ஃபேஸ் பண்ணுவாங்க. ராணி இதுதான் திரும்பி ராணி இப்படி திரும்புறாங்கப்பா, சரிதா இப்படி திரும்புறாங்க. அதான் இந்த டயக்ராம். இது எக்ஸ் சென்டர்ல. ஓகேவா? இப்போ மறுபடியும் ரெண்டு பேருமே இடதுபுறம் திரும்புறாங்க. அப்போ மறுபடியும் திரும்புறாங்கன்னா என்ன வரும்? மறுபடியும் எக்ஸ் இல்லையா? எக்ஸ்ல இருந்து அப்ப சரிதா பாத்தீங்கன்னா எங்க வருவாங்க? இங்க இருந்து திரும்பினா ராணி பிளேஸ்க்கு வருவாங்களா? சரிதா. ராணி வந்து திரும்பினா எந்த பிளேஸ்க்கு போவாங்க? இடதுபுறம் திரும்பினா எந்த பிளேஸ்க்கு போவாங்க? நார்த்துக்குங்க சார். சரிங்களா? இப்ப இந்த சைடு. சரிங்களா? சரிங்களா? நார்த் இல்ல, இங்க இருந்து ராணி வந்து இடதுபுறம் திரும்புறாங்கன்னா ஈஸ்ட் போவாங்கன்னு சொல்லுவாங்க. சரியா? ஈஸ்ட் சார். ஈஸ்ட். ஈஸ்ட் தானே. இங்க இருந்து திரும்புறாரு, ஈஸ்ட் போயிருவாங்க. நீங்க வந்து அப்படியே ரொட்டேட் ஆகுறாங்க. இது எக்ஸஸ் கான்ஸ்டன்டா இருக்கு. ரெண்டு பேரும் ஒரே ஸ்பீட்ல போறாங்க. ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகுறாங்க. ரெண்டு பேர் இருக்காங்க. சரிங்களா? ஆன்டி கிளாக் வைஸ்ல 90 டிகிரி. சரியா? ரெண்டு டைம் ரொட்டேட் ஆகுறாங்கன்னா
டோட்டலா எவ்வளவு டிகிரி 180 டிகிரி திரும்புறாங்கன்னு அர்த்தம். அப்ப சரிதாவுக்கு நேர் ஆப்போசிட் என்ன? சவுத். அப்போ சரிதா வந்து 180 டிகிரி திரும்பினா எவ்வளோ? சவுத்தை பார்த்துட்டு இருப்பாங்க. ராணி வந்து 180 டிகிரி திரும்பினா ஈஸ்ட பார்த்துட்டு இருப்பாங்க. ஓகேவா? அப்ப ஆப்ஷன் புரிஞ்சாமா? கலர் கொடுத்து புரிஞ்சா? புரிஞ்சதுங்க சார். ஓகே ஓகே சார். அதுக்கு ஆன்சர் என்ன சார்? சவுத் ஈஸ்ட். ஓகே சார். ஓகே எஸ் சார். சார் ப்ரீவியஸும் ஒரு டைம் வைங்க சார். ஓகே சார் 1 மினிட் சார் எழுதிக்கிறேன். அதாவது 90 இல்லையா, வலதுபுறம் இடதுபுறம்னா 90 டிகிரி. ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா இடதுபுறம் ரொட்டேட் ஆகுறாங்க. அப்போ 2 டைம் ரொட்டேட் ஆகுறாங்கன்னா 180 டிகிரி ரொட்டேட் ஆகுறாங்க. சரியா? அப்போ எங்க ஃபேஸ் பண்ணிருக்காங்களோ அதோட ஆப்போசிட் தான். அது ரைட் சைடு திரும்பினாலும் சரி, லெஃப்ட் சைடு திரும்பினாலும் சரி, ஆப்போசிட் தான் 180 டிகிரி. சரியா? அப்போ சரிதாவோட ஸ்டார்டிங் எங்க பார்த்துட்டு இருக்காங்க? நார்த். நார்த்தோட ஆப்போசிட் என்ன? நார்த்தோட ஆப்போசிட் என்ன? சவுத். சரியா? அப்ப சரிதா சவுத்துக்கு வராங்கன்னு அர்த்தம். ராணி எங்க பார்த்துட்டு இருக்கான்? வெஸ்ட பார்த்துட்டு இருக்கான். கரெக்டா? அப்போ ராணியோட ஆப்போசிட் என்ன? ஈஸ்ட். 180 டிகிரி திரும்புறாருன்னா ஈஸ்ட பாக்குறாங்கன்னு அர்த்தம். சரி, இது ஒரே ஸ்டெப்ல முடிச்சிடலாம். ஓகே ஓகே சார். அந்த क्वेश्चन மட்டும் நெக்ஸ்ட். ஓகே, இதை மட்டும் போட்டோ எடுங்க, நாளைக்கு சால்வ் பண்ணிட்டு வாங்க. சரிங்களா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. சரிங்களா? பிராக்டிஸ் பண்ணுங்க. வடக்கு. சரிங்களா? இதுல வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நிறைய பேர் வடக்குன்னா மேல, கிழக்குன்னா நீங்க கொஞ்சம் நம்பர் எடுத்து வடக்கு எது தெற்கு எது உங்களோட மைண்ட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரி, அது வரைக்கும் ஒரு நம்பரை வச்சு எது மேல கீழே அப்படிங்கிறது, லெஃப்ட் சைடு ரைட் சைடுங்கிறது எதுங்கிறது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா அதை ஃபிக்ஸ் ஆயிரும் அந்த டைரக்ஷன். சரியா? ஓகேப்பா. பேலன்ஸ் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூப்பா. ஓகேப்பா. தேங்க்யூ சார். ஓகே தேங்க்யூ சார். இன்னொரு கிரிக்கெட் கேம் கண்டுபிடிச்சிருக்கா?